பார்ப்பதில் நாங்க இன்னைக்கு மிக்க மகிழ்ச்சி आपके அடைகிறோம். संग आपके साथ प्रभु की आराधना करने में बहुत आनंद मना रहे हैं। ஆமோஸ் பிரதர் எனக்கு ஏற்கனவே தெரியும். भाई आमोस को मैं पहले से जानता हूँ। அவர் ஆல்ரெடி கிடியன் ஊழியத்திலலாம் இருக்கிறாரு. पहले से गिदियोन की सेवा பிளானிங் மீட்டிங்லலாம் நான் அவரை பார்த்திருக்கிறேன். ये प्लानिंग की सभा में मैंने उनको देखा है। பாஸ்டர் ஐயா இன்னைக்கு காலையில பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். पास्टर जी को सुबह देखा बहुत आनंद हुआ। டேனியல் பிரதர், அதுக்கப்புறம் ஆமோஸ் பிரதர், அப்புறம் அவங்க தம்பி, இவங்க எல்லாருமே குடும்பமா சேர்ந்து ஆண்டவருடைய வேலையை செய்யறத பார்க்கும்போது அது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. परिवार के साथ परमेश्वर की सेवकाई करते हैं, उसमें बहुत आनंद मिलता है। நம்ம பாஸ் யாரு? हमारा जो बॉस कौन है? இயேசு. यीशु मसीह है। சம்பளம் தர்றது யாரு? हमारा पगार देने वाला कौन? இந்த உலகத்துல என்னமோ எம்என்சிங்க கார்ப்பரேட்டுங்க எவ்வளவு சம்பளம் சொல்றாங்க. ஆனா அவன் சொல்ற எல்லா வேலையும் பிடிச்சதோ பிடிக்கல ஏதாவது உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். दुनिया में बहुत सारे कॉर्पोरेट कंपनी है, एमएनसी है, वो बहुत सारा पगार कहते हैं, पर वो जो काम देता है वो पसंद हो ना हो हमें करना पड़ता है। ஆனா ஆண்டவர் पर परमेश्वर என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய வாஞ்சியும் விருப்பத்தையும் அவர் நமக்கு கொடுத்து वो क्या करता है, उसकी आशा और उसकी मर्जी அத நம்ம மூலமா எக்ஸிக்யூட் பண்றாரு இந்த உலகத்துல. हमारे द्वारा इस दुनिया में प्रकट करता है। நம்ம யாரா இருக்கிறோம்? हम कौन है? இந்த உலகத்துல ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங்கா இருக்கிறோம். इस दुनिया में एक चैनल है मसीह के आशीषों का। ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, प्रभु क्या चाहता है, அவருடைய என்ன சித்தமோ, उसकी क्या मर्जी है, அத நம்ம இருதயத்துல போட்டு उसे हमें हृदय में அத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. उसे हम बाहर प्रकट करने के लिए ஆண்டவர் ஊழியக்காரங்களை எழுப்பி வைத்திருக்கிறார். परमेश्वर सेवकाई लोगों को खड़ा कर कर रखा है। பாஸ்டரோட சத்தத்தை நம்ம கேட்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா இது ஆண்டவருடைய சத்தம். पास्टर की आवाज को जब हम सुनते हैं हम सोचते हैं ये परमेश्वर का आवाज है। நின்னு நம்ம யாரெல்லாம் இயேசுவை இங்க பிரதிபலிக்கிறாங்களோ, इस पुलपिट में जो भी आकर यीशु मसीह को प्रकट करते हैं நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். हम उसका पालन करना है। இந்த அருமையான திருச்சபையின் மக்களோடு கூட சொல்லி இந்த காலை நேரத்துல நான் இங்க தேவனுடைய செய்தியை நான் இங்க பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கொண்டு இருக்கும்போது परमेश्वर के प्यारे कलीसिया के बीच में मैं परमेश्वर के वचन बांटना आना है करके सोचते समय में ஆண்டவர் எனக்கு ஒரு தாட் தர்றாரு. परमेश्वर मुझे एक विचार देता है। இங்க நிறைய பேர் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல பயந்துகிட்டே இருக்கிறோம். यहाँ बहुत सारे लोग कोई बातों पर घबरा कर बैठे हुए हैं। பயம் எப்படியோ சின்னதோ பெருசோ அது நம்மள அப்படியே அது அப்படியே ஒரு பிரஷர் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கறது. छोटा हो या बड़ा हो पर एक तरफ से हमारे ऊपर दबाव लाता रहता है। அந்த காரியத்தை நான் உணர்ந்தேன். उस बातों को मैंने एहसास किया। So I just wanted to tell you today, இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா मैं आज ये बताना आपको चाहता हूँ, பயப்படாதீங்க. डरिए मत। हालेलुया, हालेलुया। பயமே படாதீங்க, डरिए ही मत। நிறைய பேருக்கு இருட்ட பார்த்தா பயம். बहुत लोग को अंधकार को देखेंगे तो डर है। நாங்க என்ன பண்ணுவோம்னா பெட்ரூம்ல போயிட்டு எல்லாம் நைட் ஒரு 12 மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கும்போது அப்போ எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா என் மகள்கிட்ட சொல்லுவேன், பாப்பா அந்த ஹாலில் போயிட்டு இந்த பொருள் எடுத்துட்டு வாமா. जब हम 12 बजे सोने के लिए अपने बेडरूम में जाकर लाइट ऑफ करते हैं, फिर मुझे कुछ याद आया तो मेरी बेटी से कहता हूँ जाकर हॉल में ये बातों को लेके आना। வெளியே போறதுக்கு பயம், बाहर जाने के लिए डर है, ஏன்னா பெட்ரூம் கதவை திறந்தாக்கி அங்க இருட்டு இருக்கு. क्योंकि बेडरूम के द्वार को खोलते वहाँ अंधकार छाया हुआ है। நீங்களும் வாங்கப்பா. पिताजी आप भी आइए। பயத்தை கண்டா என்னது, அந்த இருட்ட கண்டா நமக்கு என்னது பயம். अंधकार को देखते हमें डर हो जाता है। நிறைய பேருக்கு தனிமையா இருக்கிறது பயம். बहुत लोगों को अकेले में रहना डर है। தனியா எங்கயாவது ஓடி போக சொல்லுங்க பயந்துருவாங்க. अकेले में कहीं भेज दीजिए और डर जाएंगे। ஆள் இல்லாத இடத்துல நடக்க சொல்லுங்க பயந்துருவாங்க. बिना लोग चलते हैं वहां पर हमें अकेले में விதவிதமான பயம் நம்மள அப்படி நெருக்கி வச்சிருக்கீங்க. अलग अलग प्रकार का भय हमें दबा कर रखा है इस समय में। ஒரு புது காரியத்தை செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்தா அதுலயும் பயம். एक नए कामों को हम करने का प्रयास करेंगे उसमें भी भय है। நம்ம எல்லையை விரிவாக்கி ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம செய்யும்போது நம்மள பயம் அப்படி நெருக்குது. हमारे स्थानों को बड़ा कर कर कुछ करने का प्रयास करते உன்னால முடியாது, तुझसे नहीं होगा। உனக்கு என்ன பலன் இருக்கு, तेरे पास क्या बल है, உனக்கு என்ன ஐடியா இருக்கு, तेरे पास क्या ज्ञान है, உனக்கு எங்க ஆள் பலம் இருக்கு, तेरे पास क्या आदमी का सामर्थ्य உன்கிட்ட பணம் இருக்குதா, तेरे पास पैसा है क्या, நீ எதுமே பண்ண முடியாது, तू कुछ भी नहीं कर सकता। ஏதோ ஒரு வகையில कोई भी एक तरीके से பயம் நம்மள ஆண்டு கொண்டு இருக்குது. भय हमारे ऊपर राज कर रहा है। ஆண்டவர் சொல்றார் இந்த காலை வேளையில, परमेश्वर कहता है सुबह के समय நீ பயப்படாத, तो डर मत। ஏசாயா 41:10 ஏசாயா 41:10 में என்ன சொல்லுது பாருங்க. क्या कहता है देखिए। 41:10 நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, हालेलुया। तो डर मत मैं तेरे साथ हूं ऐसा प्रभु कहता है। 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு அதுல என்ன இருக்கு, 2 தீமோத்தேயு 1:7 நமக்கு என்ன சொல்லுது? दूसरा तीमुथियुस 1:7 हमें क्या बताता है? நாங்கள் சொல்லுகிற
2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடாமல் தரவே இல்ல. ஆமென். परमेश्वर हमें भय की आत्मा दिया ही नहीं है। அப்ப இந்த பயம் எங்க இருந்து வருது? ये भय कहाँ से आता இந்த है? தேவனுக்கு எதிரி யாரு? ये परमेश्वर का विरोधी कौन है? நமக்கெல்லாம் எதிரி யாரு? हमारा विरोधी कौन है? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா? हमारे बाजू वाले क्या? பிசாசு, शैतान है। அப்ப தேவன் நமக்கு பயத்தை தரல அப்படின்னா तो परमेश्वर हमें भय यार नहीं देता। तारा। तो कौन देता है? சாத்தான் தரான். शैतान देता है। சத்துரு குடுக்கறான் நம்மளுக்கு. शत्रु देता நம்ம है। எதுவுமே லைஃப்ல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மள என்ன பண்றான் அப்படின்னா பயத்தை கொடுத்து நம்மள அமுக்கி வச்சிட்டு हम இருக்கான். कोई इस दुनिया में काम नहीं करने जैसा वो हमें डर देकर हमें दबा देता है। ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर आपको रखकर बड़ी योजनाएं रखा है। கீழே இருக்கிறவன மேல தூக்குறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. नीचे जो गिरे हुए हैं उसको ऊंचा उठाना वही परमेश्वर की खासियत है। ஒதுக்கப்பட்டவங்களெல்லாம் அவரு அப்படி அப்படி வந்து அவரு அரவணைச்சு சென்டர் லைம் லைட்ல கொண்டு வரது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. जो कोना किया गया है उन लोगों को लाकर बीच में खड़ा करना वही उसकी खासियत है। ஹalleluya. हालेलुया। எதை குறித்து நம்ம இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம்? हम किसके लिए डर रहे हैं? வருமானத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமா? हमारे पगार को सोचकर डरते हैं? அடுத்த மாசம் என்ன செய்ய போறோம், எப்படி வாடகை கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதா? अगले महीना क्या करूं, कैसे भाड़ा भरूं, ऐसा सोच के डर है என் பிள்ளை குறித்து தானே எனக்கு ஒரு பயம் இருக்குதா? मेरे बच्चों के बारे में मुझे एक डर सताता என் है। ஃபியூச்சர் குறித்து தானே உங்களுக்கு பயம் இருக்குதா? मेरे आगे के जीवन का डर मुझे सताता है क्या? என்ன செய்ய போறோமோ? हम क्या करेंगे? ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா? अगर कुछ हो गया तो? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில டர்ம் இன்சூரன்ஸ் ஒன்னு வாங்கிடுறாங்க. आज बहुत सारे लोग ऐसे इंश्योरेंस कंपनी में टर्म इंश्योरेंस करके एक भर लेते हैं। ஒருவேளை நான் செத்து போனக்கு अगर मैं मर गया तो நான் சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மொத்த பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். அப்படி ஃபேமிலிலாம் சேஃப் ஆயிருவாங்க. मैं कमा कर देने वाले उस पूरे पगार को इंश्योरेंस कंपनी दे देगा, वो आराम से जी सकते हैं। பயம் भय है। ஆனா நமக்கு தேவன் பயத்தின் ஆவியை தரவே இல்லை. परमेश्वर ஹalleluya. हमें भय की आत्मा नहीं दिया। மெடிக்ளைம் பாலிசி போட்டுறோம் உடனே. मेडिक्लेम पॉलिसी डाल देते हैं। ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனாக்கி நம்ம சேவிங்ல இருந்து பணம் பெறக்கூடாது. कुछ ना कुछ गड़बड़ी हो गए तो हमारे सेविंग से पैसा नहीं जाना है। எப்படிலாம் சாத்தான் வந்து நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுக்காம பாருங்க. உனக்கு சரீரத்துல ஏதோ ஒண்ணு ஆயிரும், நீ மெடிக்ளைம் உனக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி ஆயிரும், நீ அட்மிட் ஆயிருவா, நீ செத்து போயிருவா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து நமக்கு பயம் காட்டி இதை நார்மலா ஆக்கி வச்சிருக்கிறான். कैसे परमेश्वर कैसे शैतान हमारे अंदर भय को देता है। देखिए तुम्हारे शरीर में कमजोरी हो जाएगा, तो मेडिक्लेम करना होगा, तो मर जाएगा, ऐसे ऐसे कर कर हमें भय के जीवन को साधारण स्थिति में बनाकर रख दिया है। எவ்வளவு நார்மல் ஆக்கிட்டான்னா இது வந்து ஃபைனான்சியல் லிட்ரஸில ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதான் எடுக்காங்க. நீங்க முதல்ல எது பண்றீங்களோ பண்ணலையோ இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணாதீங்க, ஆனா இந்த டர்ம் இன்சூரன்ஸையும் இந்த மெடிக்ளைமையும் முதல்ல எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறாங்க. भय को इतना साधारण हमारे दुनिया में हमारे जीवन में कर दिया। आप कुछ नौकरी में जाएंगे, आप ये भरिए वो भरिए, उसके पहले आपको हेल्थ इंश्योरेंस और मेडिक्लेम करना बहुत जरूरी के रूप में बना दिया है। ஆமா. சோ இந்த இது இன்வெஸ்டிங் பத்தி நான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன். ये जो थोड़ा बचत करने के बारे में मैं पढ़ रहा था। இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ல கொஞ்சம் போடுங்க, அந்த மிட் கேப்ல கொஞ்சம் போடுங்க, அப்படி மார்க்கெட்டை பத்தி நிறைய அந்த காரியங்களை படிச்சிட்டு இருந்தேன். इक्विटी फंड में या मिड कैप में या मार्केटिंग में थोड़ा पैसे डालकर दुगना करने की स्थिति में पढ़ाई कर रहा था। அங்கேயும் முதல்ல இதான் சொல்லி கொடுக்காங்க, மெடிக்ளைம் எடுத்துருங்க, இந்த டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. वहां पर भी यही पहला सिखाते हैं, पहला आप मेडिक्लेम और टर्म इंश्योरेंस को पहला ले लीजिए। ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுடைய வீட்டு செலவெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒதுக்கி ஒரு பேக்கப்பா வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. पहला 6 महीना अपने घर के हर एक जरूरतों को पहला एक स्टोर करके बैकअप रख लीजिए, उसके बाद अपने पैसे को आप आगे आके डालिए। எல்லாம் நல்லதுதான், सारी बातें अच्छी है। இன்சூரன்ஸ் எடுக்கணும் தான், इंश्योरेंस लेना है, நம்மளுக்கு சேவிங்லாம் பண்ணி வைக்கணும் தான். हमें सेविंग करना जरूरी है। ஆனா நமக்கு அந்த இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன கொடுக்காங்க அப்படின்னா பயத்தை கொடுக்காங்க. ये सारी बातों को हमारे जीवन में हमें करने के लिए पहला हमें देने वाली बात है डर। நம்ம வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த பயத்தை ரெசிஸ்ட் பண்ணணும். हमें पहला कदम यही है कि हमें ये डर के ऊपर विजय पाना है। சாத்தானுக்கு எதிர்த்து நின்னா அவன் என்ன பண்ணுவான், शैतान के विरोध खड़े रहेंगे तो क्या होगा, ஓடி போவான், वो दौड़ जाएगा। நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு இடம் கொடுத்து வாப்பா உட்காருப்பா இங்கே இருப்பா, என்னப்பா சொல்ற, அப்படியா நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா ரைட்டு தான்ப்பா அப்படின்னு அவன் சத்தத்தை கேட்டுக்கிட்டு நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். हम क्या करते हैं, उसे आकर बिठा कर भाई कैसा है, ठीक ठाक है, तू क्या कह रहा है, सही है करके उसके प्रति भय मानते हैं। நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, नीति वचन 23 में 7वां वचन कहता है, நீதிமொழிகள் 23:7 வசனம், 23 அவன் இருதயத்தின் நினைவு
எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையும் அதே போல காணப்படுகிறது. हमारे हृदय में जो विचार है उसके अनुसार ही हमारा जीवन भी நம்ம दिखाई என்ன देता है। யோசிக்கிறோம்? हम क्या सोचते हैं? பயத்தை யோசிக்கிறோமா भय के बारे में सोचते हैं இல்ல ஆண்டவரை யோசிக்கிறோமா? या प्रभु को सोचते இன்னைக்கு हैं? ஒரு பெரிய ஷிஃப்ட் நம்ம மைண்ட் லெவல்ல பண்ண போறோம். आज हमारे मन में एक बड़ी बातों को हम करने वाले हैं। ஃபியர் டு ஃபியர்லெஸ். हाँ, जो डर से निडर बनने वाले हैं। பயத்திலிருந்து வெளியே வந்து பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்குள்ள வர போறோம். डर से बाहर आकर मैं नहीं डरूंगा ऐसे எனக்கு एक தெரியாது நீங்க எந்த ஏரியால உங்க லைஃப்ல நீங்க வந்து பயந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. मुझे पता नहीं आप कौन से अपने स्थानों में डर के ऊपर बने हुए हैं। ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களோட கூட இடைப்படுகிறார். आज परमेश्वर सुबह के समय में बातें உங்ககிட்ட करता है, டைரக்டா பேசிட்டு இருக்கிறார். आपसे सीधे बातें करता है। பயத்துல இருந்து வெளியே வாங்க. डर से बाहर आइए। நீ பயப்படாத. तो डर मत, நீ பயப்படாத. तो डर मत, நான் உன் கூட இருக்கேன். मैं तेरे साथ हूँ। ஹalleluya. हालेलुया। யோபு பாருங்க ஒரு தப்பு பண்ணா பாருங்க. நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆண்டவர் வேதத்துல கொடுத்திருக்காரு எப்படி நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. अय्यूब ने देख एक बड़ी गलती की। प्रभु ने हमें बहुत सारा उदाहरण वचन में लिखा है कि हम कैसे नहीं रहना है। யோபு 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். अय्यूब 3 अध्याय 25 वचन। நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ற மாதிரி சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனை வஞ்சிச்சு வச்சுட்டான். मैं जो भय किया वो मेरे जीवन में हो गया करके शैतान उसको फंसा कर रखा है। பாருங்க எப்படிலாம் பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையில அவன் வந்து விளையாடுறான் பாருங்க அந்த சாத்தான். देखिए कैसे कैसे खेल दिखाकर शैतान हमारे जीवन में खेलता है। யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. यूहन्ना 10:10 में लिखा है चोर चोरी करने जो है मारने और खराब करने के लिए ही आता, और किसी बातों के लिए नहीं आता। அவனுக்கு வந்து அழிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். யாரடா அழிக்க, எந்த குடும்பத்தடா அழிக்கன்னு பார்த்துட்டே இருப்பான். उसको नाश करना बहुत अच्छा लगता है। किसको मैं नाश करूं, कौन सी परिवार को नाश करूं करके सोचता रहता है। கர்ச்சிக்கும் சிங்கம் போல யார விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். भूखे शेर के समान किसको मैं निगल लो करके वो जगह ढूंढता रहता இப்போ है। புது புது ட்ரெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறான். अभी नए नए तरीके से परिवारों को खराब कर रहा நம்ம है। எல்லாரும் ஸ்மார்ட்போன் யூஸ் பண்றோம். हम सब स्मार्टफोन, நம்ம எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் பண்றோம். सब इंटरनेट का நம்ம इस्तेमाल எல்லாரும் करते हैं। சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம். हम सब सोशल मीडिया भी यूज करते ஸ்க்ரோல் हैं, பண்ணிட்டே இருக்கோம். स्क्रॉल करते रहते हैं। நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய பேரோட கனெக்ட் ஆவறதுக்கு. बहुत सारा ऑप्शन है बहुत लोगों के संगति में होने के लिए। ரொம்ப ஈஸியா டெக்ஸ்ட் பண்ணிரலாம். बहुत आराम से उन्हें संदेश दे सकते हैं। ரொம்ப ஈஸியா பாவத்திலே விழுந்துறலாம். बहुत आराम से पाप में गिर सकते हैं। ஜாக்கிரதையா இருக்கணும். हमें संभाल कर रहना है। சாத்தானுடைய சதி शैतान की चाल है। ஏதாவது ஒரு வகையில நம்ம மைண்டுக்குள்ள இறங்கலாம்னு பார்த்துட்டே இருப்பான். कैसे न कैसे रास्तों से हमारे दिमाग के अंदर जाने का प्रयास करता है। யோபுக்குள்ள மைண்ட்ல முதல்ல போய்ட்டான். உனக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படி ஆகும் எல்லாம் பயத்தை கொடுத்துட்டான். अय्यूब के मन में पहले ही चले गया, दिमाग में तेरे जी ऐसा हो जाएगा वैसा होगा करके डर दे दिया। அவன் பயந்த காரியம் அவனுக்கு அப்படியே நடந்துட்டு. उसने जो डरा वो बातें उसके जीवन में ऐसे ही हो गया। தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரல. ஹalleluya. हालेलुया। परमेश्वर हमें भय की आत्मा नहीं दिया है। இன்னைக்கு சொல்றாரு நீ பயப்படாத. आज कहता तो डर मत। ஹalleluya. हालेलुया। ரைட் ஓகே. சோ நான் வந்து கிதியோனரை பத்தி நான் ஒரு சில காரியங்களை நான் வந்து உங்களுக்காக நான் இங்க சாட்சி சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். मैं गिदियोन की सेविकाई के बारे में एक दो गवाही को आपके बीच में बताने की आशा करता हूँ। நாங்க யாரு? हम कौन है? நாங்க கிறிஸ்டியன் பிசினஸ்மேன் அண்ட் வர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். हम मसीह के जो है बिजनेसमैन है और कर्मचारी है। हाँ நாங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல ஆபீசஸ்ல எல்லாம் வர்க் பண்ணிக்கிட்டே இந்த ஊழியத்துக்கு கூட இணைஞ்சிருக்கிறோம். हम कॉर्पोरेट कंपनी ऑफिस में काम करते हैं और उसके साथ ही ये सेवा में भी बने हैं। என்ன மாதிரி இந்த இந்தியால 23,000க்கும் மேல கிதியோனியர்கள் சேர்ந்து இந்த ஊழியத்துல அவங்க வந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. हमारे समान मेरे समान और 23,000 से अधिक लोग ये गिदियोन की सेविका में बने हुए हैं। எங்க கூட சேர்ந்து எங்களுடைய வைஃப் மனைவிமார்களும் கிட்டத்தட்ட 9,000 பேர் ஆக்டிவா இந்த இந்தியால இந்த ஊழியத்தோட கூட அவங்க இணைஞ்சு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. हमारे साथ हमारी औरत भी जो है तकरीबन 9,000 से अधिक लोग इस सेवा में जो है काम कर रहे हैं। இந்த ஊழியம் வந்து இந்த கிதியோன்ஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி வந்து இட் இஸ் a इंटरनेशनल मिनिस्ट्री मोर देन 199 कंट्रीज ல இருக்கு. हां, ये गिदियोन की जो सेवकाई है ये विदेश की है और तकरीबन 199 देशों में ये फैली हुई है। இந்த உலகம் முழுவதிலும் 109 பாஷைகளுக்கு மேலாக வேதத்தை அச்சடித்து எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. दुनिया में 109 से भी अधिक भाषाओं में छाप कर
हर एक देशों में वो भेज रहा है। இந்தியால மட்டும் 25 பாஷைகள்ல பைபிள் பிரிண்ட் ஆகி அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. भारत देश में 25 अधिक भाषाओं में प्रिंट होकर यहाँ पर बांटा जाता है। இந்த சின்ன நியூ டெஸ்டமென்ட் பாத்திருக்கீங்களா ப்ளூ கலர்ல? ब्लू कलर का छोटा न्यू टेस्टमेंट देखा கார்னர்ல இருக்கு. वहाँ पर है। ரைட். இந்த மாதிரி ப்ளூ கலர் நியூ டெஸ்டமென்ட் பிரிண்ட் பண்ணப்பட்டு இது வந்து எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. ब्लू कलर का जो नया करार प्रिंट कर कर हर जगह पर यहाँ दिया जाता है। ஒரு வருஷத்துக்கு 1 கோடியே 10 லட்சம் இந்த மாதிரி நியூ டெஸ்டமென்ட் பிரிண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. एक साल में 1 करोड़ 10 लाख से अधिक ये नया करार को प्रिंट करके दिया जाता है। இந்த ஊழியத்தோட முக்கிய நோக்கமே வேதத்தை இந்த பைபிளை डिस्ट्रीब्यूट பண்ணுவதுதான். ये सेवा का अहम काम यही है कि परमेश्वर के वचन को प्रिंट कर कर हर एक के हाथों में देना। இது எங்க கொடுப்போம்? ये कहाँ पर देते हैं? இது நாங்க ஜெயில்ல கொடுப்போம். हम जो है बंदी गृह में देते हैं, ஹாஸ்பிடல்ல கொடுப்போம், अस्पताल में देते हैं, ஸ்கூல்ஸ்ல கொடுக்கிறோம், स्कूल में देते हैं, காலேजेस यूनिवर्सिटीல கொடுக்கிறோம், कॉलेज और यूनिवर्सिटी में भी देते हैं, मिलिट्री कैंपல கொடுக்கிறோம், मिलिट्रियों के कैंप में भी पुलिस स्टेशनல கொடுக்கிறோம், और पुलिस स्टेशन, फायर ब्रिगेडல கொடுக்கிறோம், फायर ब्रिगेड की ओर भी दिया जाता है। அப்புறம் மேல அந்த ஃபேர்ஸ் அந்த மாதிரி இடத்துலயும் ஸ்டால் போட்டு அங்கேயும் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு जहाँ இருக்கோம். जहाँ जो स्टॉल लगता है वहाँ पर भी यहाँ रख कर मुफ्त में यही से बांटते हैं। இந்த பேண்ட்ரா ஃபேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அதுக்காக தனியா வாடகைக்கு ஸ்பேஸ் வாங்கி ஸ்டால் வாங்கி அங்க இந்த பைபிளை வச்சு அங்கேயும் நாங்க இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வருஷமும். बैंड्रा में जो फेयर लगता है उसमें भी एक अलग से भाड़ा देकर स्टॉल लेकर वहाँ पर भी ये मुफ्त में बांटा जाता है। ஏன் பண்ணுகிறோம்? क्यों हम करते हैं? ஆண்டவரே ராஜ்யத்தை விரிவாக்குறதுக்காக. परमेश्वर के राज्य को बड़ा करने இந்த இயேசுவை தெரியாதவங்க இந்த இந்தியால இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. इस यीशु को न जानने वाले आज भी भारत देश में இந்த बहुत सारे लोग உண்மையான இந்த வெளிச்சத்துக்குள்ள வராம இருளல இருக்கிறவங்க अनेक பேர் இன்னும் இந்த இந்தியால இருந்துட்டே தான் இருக்காங்க. सच्चा उजाले में आए बिना और भी बहुत सारे लोग अंधकार में अभी भी भारत देश में है। அவங்கள ரீச் அவுட் பண்றதுக்கு उनको पहुंचने के लिए ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर ने हमें चुना हुआ है। ஹalleluya. हालेलुया। உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். आपको चुना है। இந்த வேத வசனம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ये परमेश्वर का वचन कितना सामर्थ्य है पता है? அம்மா ப்ரே பண்ண மாதிரி இந்த வசனம் வந்து வெறுமையா திருப்பி ரிட்டர்ன் வர்றதே இல்ல. माँ ने जैसा प्रार्थना किया ये वचन कभी खाली नहीं लौटता। அது என்ன நோக்கத்துக்காக போகுதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் ரிட்டர்ன் வரும். वो किस मकसद से भेजा जाता है उस मकसद को पूरा कर कर ही वापस लौटता है। இது ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ये जीवन परमेश्वर के मुंह से निकलने वाला पवित्र वचन है। இது பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ये सामर्थ्य वचन है। ஆண்டவர் நம்மளுக்கும் அந்த பவரை கொடுத்திருக்காரு தெரியுமா? எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? परमेश्वर हमें भी वो सामर्थ्य दिया है। आपको पता है क्या? நிறைய பேருக்கு தெரியவே இல்ல என் கையில இன்னைக்கு என்ன வெப்பன் இருக்கு அப்படினு சொல்லிட்டு. बहुत सारे लोगों को पता नहीं आज मेरे हाथों में क्या हथियार दिया गया है। சும்மா கண்ணை மூடிட்டு அந்த வெப்பனை கட 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 அடிச்சு தள்ளிடுறோம் ஃபுல்லா. हम आंखों को बंद कर कर उस हथियार को ऐसे ही चला कर யோசிக்கிறதே இல்ல ஆண்டவருடைய சாயல்ல நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். सोचते ही नहीं है कि हम परमेश्वर के स्वरूप में बनाए गए हैं। அவருடைய எல்லா குவாலிட்டி எனக்கு இருக்கு. उनका सारा गुण मेरे अंदर है। நான் அப்பா மாதிரி, मैं पिता के समान हूँ, நான் அவருடைய பிள்ளை, मैं उसका बेटा हूँ। அவர் என்ன செய்ய முடியுமோ वो जो कर सकता है அதையும் செய்ய முடியும். वो भी कर सकता हूँ। அதை தாண்டி நிறைய காரியங்களை செய்ய முடியும்ங்கறத மறந்து போயிடுறோம். उससे भी बड़े कामों को मैं कर सकता हूँ उसे हम भूल जाते हैं। ஆண்டவர் சொல்றாரு இருட்ட பார்த்து சொல்றாரு வெளிச்சம் உண்டாவதாக அப்படிங்கிறாரு. प्रभु अंधकार को देखकर कहता उजाला हो जाए करके। எவ்வளவு பவர்ஃபுல்லான வாட உடனே என்ன ஆகுது அப்படின்னா வெளிச்சம் வருது. कितना सामर्थ्य वचन है देखिए तुरंत वहां पर उजाला प्रकट हो जाता है। நம்ம சொன்னா நடக்குமா? क्या हम कहेंगे तो होगा? நம்ம பிள்ளைங்களை சொல்றோம் எருமை மாட கேக்கல. हमारे बच्चों को कहते हैं गाय भैंस ऐसा तू सुनता है कि ऐसा कहते हैं? நான்லாம் ரொம்ப கவனமா இருப்பேன். मैं बहुत ध्यान से रहता हूँ। என் பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே எருமை மாடு பன்னி அதெல்லாம் நான் கூப்பிடவே மாட்டேன். मेरे बच्चों को कभी कोई जानवरों के नाम से मैं யாராவது ஒரு கூப்பிட ட்ரை பண்ணாரு ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கா? இல்ல என் பிள்ளை. कोई ऐसा कहने का प्रयास करता तो मैं उसे रुका देता तो क्या कहता ये मेरा बेटा என் है। வைஃப் இங்க தான் இருக்காங்க நீங்க அவங்கள கேட்டு பார்க்கலாம். भाई की औरत यही पर है आप उनसे पूछ कर देख ரொம்ப सकते हैं। கவனமா இருக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ மக்கு உனக்கு ஒண்ணுமே வராது நீ இப்படிதான். हम हमेशा ध्यान से रहना हम क्या कहते हैं तो அப்படின்னு बुद्धू है சொல்லிட்டா ऐसे नहीं। அது அப்படியே ஆயிரும். वो वैसे ही हो जाएगा। நம்புறீங்களா? आप समझ रहे हैं ना? विश्वास நம்புறீங்களா நம்பலையா? भरोसा करते हैं कि नहीं? இப்படி பண்ணுங்க இல்ல இப்படி பண்ணுங்க. एक हाँ कीजिए नहीं तो ना कीजिए। ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க. ஹalleluya. हालेलुया परमेश्वर के बच्चे हैं हम। அவரே மாறி நீங்க. उसके ஹalleluya. समान ही है हम।
எத்தனை பேருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது பிரதர், நான் அப்படிதான் பிரதர், என்ன எல்லாம் சின்னதுதான் பிரதர், அப்படி இப்படி சின்ன திங்கிங்ல எத்தனை பேர் இருக்கீங்க? कितने लोगों का वो छोटापन है कि मैं ऐसे ही है, मैं छोटा है, मुझे मेरा कोई है नहीं है ऐसा। இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவாதி தேவனுடைய பிள்ளைனா, ये पूरी दुनिया को रचने वाला सर्व सामर्थ्य परमेश्वर का बच्चा हूं मैं। பயப்படாதீங்க, आप डरिए मत, கவனமா இருங்க. ध्यान से நம்ம रहिए। என்ன பேசுறோம் அப்படிங்கறத ரொம்ப கவனமா हम இருக்கும். जो बातें करते हैं उसमें हम बहुत ध्यान से रहना है। மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்துல இருக்குது. मृत्यु और जीवन हमारे जबान के अधिकार में दिया गया है, அதனால நம்முடைய வாயின் வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், பேசணும். इसलिए हमारे मुंह से निकलने वाली बातों को बहुत संभल कर बातें करना है। கிருஷ்ணா சாஹூ அப்படிங்கிறவரு சத்தீஸ்கட்ல ஆம்தி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்கிறாரு. कृष्णा साहू नाम का एक भाई छत्तीसगढ़ में आंधी करके एक छोटे से गांव में रहते हैं। அந்த கிருஷ்ணா சாகுவோடைய முழு குடும்பமும் மனநிலையில பாதிக்கப்பட்டு वो कृष्णा साहू के पूरा परिवार दिमागी हालत में वो जो है वो फंसे हुए थे, பயத்தினால அவங்க நெருக்கப்பட்டு भय से वो दबाए गए थे, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னால ஒரு நெருக்கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். पैसे की तंगी में जीने वाला एक बड़ा एक परिवार है। இந்த காரியம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய குடும்பத்துல அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, அவங்கள பிடிச்சிட்டே இருக்கு. ये बातें हमेशा उनके परिवार को ऐसे ही पकड़ कर रखी हुई है। அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, उनको क्या करना है समझ नहीं आया, யார் விடுதலை கொடுப்பான்னு தெரியல, कौन छुटकारा देगा उन्हें पता नहीं, யாரு நம்மள இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வராங்கன்னு சொல்லி தெரியாத ஒரு கட்டத்துல कौन ये संकट से बाहर निकालेगा ऐसे न मालूम होने परिस्थिति में 2012ல 2012 में சந்திரா சாகுங்கிறவரு, चंद्रा साहू करके एक भाई, எங்களை மாதிரி ஒரு கிடியன், हमारे जैसा एक गिदियोन की सेवा करने वाले, இந்த நியூ டெஸ்டமென்ட், the blue color நியூ டெஸ்டமென்ட் அவர் கையில கொடுத்து ये नीला कलर का ब्लू नया करार को उनके हाथों में दिया। இத படிங்க, आप इसे पढ़िए, இந்த தேவத்தை நீங்க படிச்சு பாருங்க इस परमेश्वर को आप पढ़कर देखिए, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல கொடுத்தாங்க. ऐसा कहकर उन्होंने पहला दिया। அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஃபுல் கிராமத்துக்கே கொடுத்தாங்க. उनको केवल ने पूरे गांव में उन्होंने दिया था। அந்த கிருஷ்ணா சாகுங்கிறவரு இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாரு. कृष्णा साहू भाई ने इस वचन को लेकर पढ़ना शुरू இத किया। வாசிக்க ये पढ़ते पढ़ते இந்த ஜீவனுள்ள வார்த்தை ये जीवन का वचन அவருடைய எல்லா சூழ்நிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு, उनकी सारी परिस्थिति को थोड़ा 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 குடும்பத்தெல்லாம் அப்படியே மாற்றிட்டு, उनके पूरे परिवार को बदल दिया। மனநிலையில பாதிக்கப்பட்டிருந்த அந்த எல்லா முழு குடும்பத்தையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்துட்டாரு. दिमागी हालत से जो बीमार थे उन सबको परमेश्वर थोड़ा थोड़ा करके, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ல இருந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சால்வ் பண்ணி வெளியே வர ஆண்டவர் உதவி செய்தார். पैसे की तंगी में थे उस सब बातों से वे बाहर आने के लिए परमेश्वर ने இந்த उनको मदद வேத வசனம் அவர்களை மாற்றியது. की। ये परमेश्वर का वचन उन्हें बदल दिया। இந்த வேத வசனத்தை அவங்க இத வாசிச்சு அவங்களுடைய வாழ்க்கை மாறினது மட்டும் இல்ல, அந்த கிருஷ்ணா சாகுங்கிறவரு 2013வது வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் ஞான ஸ்நானமும் எடுத்தார். वो वचन उनके जीवन को, उनके परिवार को केवल बदला नहीं परंतु 2013 में उन्होंने बपतिस्मा भी लिया। அதுக்கப்புறம் அவங்க பைபிள் காலேஜ் பண்ணாங்க. उसके बाद उन्होंने बाइबल कॉलेज किया। இன்னைக்கு அதே சத்தீஸ்கட் மாநிலத்துல आज उसी छत्तीसगढ़ के उस नगर में 2 கிராமத்துல அவங்க பாஸ்டரா இருக்காங்க, 2 சர்ச் நடத்திட்டு இருக்காங்க. 2 गांव में वो पास्टर बनकर कलीसिया चला रहे हैं। ஹalleluya, हालेलुया। அவங்க மட்டும் ரட்சிக்கப்படல, இன்னும் நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி கொண்டிருக்காங்க. वे केवल उद्धार नहीं पाए परंतु और बहुत सारे लोगों को उद्धार के मार्ग में चला। சந்திரா சாகுங்கிறவரு இந்த பைபிளை கொடுத்ததுனால தான் இந்த காரியம் நடந்துச்சு. ये चंद्रा साहू भाई ने इस वचन को दिया तब ये कार्य हुआ है। பாருங்க, அதாவது இந்த உலகத்துல தன்னுடைய காரியத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சாத்தானுக்கு ஒரு சரீரம் தேவை. इस दुनिया में कुछ काम को करना है तो शैतान को एक शरीर की आवश्यकता है। அவனுக்கு ஒரு மனசு தேவை, उसको एक मन की जरूरत है, அவனுக்கு ஒரு இருதயம் தேவை, उसको हृदय चाहिए, அவனுக்கு ஒரு கை கால் தேவை, उसको एक हाथ पैर चाहिए। அவன் காரியத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவனுக்கு ஆள் தேவை. அதனால மக்களை வஞ்சிட்டே இருக்கான், அப்படி பார்த்துட்டே இருக்கான். हाँ, उसके कामों को पूरा करने के लिए उसको आदमी चाहिए, उसीलिए वो ऐसे ही दूसरों को जो शिक्षा में डालता है। நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்றேன், ஆண்டவருக்கும் மனுஷங்கள் தேவை. मैं ஹalleluya, आपसे कहता हूं परमेश्वर को वो मनुष्य की आवश्यकता है। அவருக்கும் நம்மளே மாதிரி ஒரு ஆள் தேவை. उसको भी हमारे जैसा एक आदमी की जरूरत है। கை கால் நல்லா ஓடுறவங்க தேவை, हाथ पैर अच्छा दौड़ने वाले நல்ல चाहिए, மனசு நல்ல இருதயம் தேவை. अच्छा मन अच्छा हृदय ஒரு चाहिए, நல்ல பாத்திரம் மட்டும் இருந்தா போதும். एक अच्छा बर्तन
बर्तन हो तो काफी அதை है, நான் நிரப்பி उसको मैं भर कर அதை நான் நிரம்பி வழிய செய்வேன், उसको मैं भर कर उमड़ने அது रखूंगा, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்கிறது தான் ஆண்டவர் वो சொல்றாரு. औरों के लिए आशीष होगा, यही प्रभु कहता है। நம்ம குறைவுல இருந்துட்டு நம்ம ரொம்ப கீழ இருந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. हम कमी में या नीचे होकर औरों को मदद नहीं कर सकते। என்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு அவர் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை நிரப்பி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். जब हम परमेश्वर के हाथ में अपने आप को देंगे, वो हमें आशीष कर कर और उमड़ कर रख कर औरों के लिए आशीष बना நான் देगा। ஃபைனான்ஸ மட்டும் பேசல, मैं केवल धन की बातें नहीं कर रहा हूँ, ஆண்டவருடைய வார்த்தையும் நான் பேசுறேன். प्रभु के वचन को बोल रहा அவர் हूँ। நம்மளை நிரப்பி वो हमें भरता है மற்றவர்களையும் औरों के लिए, அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி அவர் ரீச் அவுட் பண்றாரு. वो वहां पर पहुंचा देता है। இந்த வசனத்தை நான் ரொம்ப நம்புறபடினால இந்த வசனத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இன்னைக்கு உங்க மத்தியில நான் வந்து நிற்கிறேன். इस वचन पे मैं बहुत भरोसा करता हूँ, इसीलिए इस वचन को प्रकट करने के लिए आपके बीच में मैं आया हूँ। இந்த ஒரு நியூ டெஸ்டமென்ட் பிரிண்ட் பண்றதுக்கு 50 ரூபாய் ஆகுது. एक नया करार को प्रिंट करने के लिए 50 रुपया होता है। நீங்க எல்லாம் உற்சாகமாக கொடுக்கிற சபை. आप सब पूरे आनंद के साथ देने वाली कलीसिया है। ஆமோஸ் பிரதர் ஆல்ரெடி இந்த மினிஸ்ட்ரில நல்லா இன்வால்வ்டா இருக்காங்க. भाई आमोस पहले से ये सेवकाई में बने हुए हैं। பாஸ்டர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் அறிவிப்புலாம் கொடுத்துட்டாங்க. पास्टर ने पहले से उनको सब बता दिया है। ஏவப்பட்டவர்கள் நீங்க எப்படி ஆண்டவர் உங்களை உங்க மனசுல பேசுறாரோ நீங்க அப்படி விதைக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். हाँ, परमेश्वर जैसे आपके मन में बातें करते वैसे आप बोलने के लिए मैं आपसे, நீங்க ஒரு பைபிளுக்கு பணம் கொடுக்கலாம், आप एक वचन के लिए धन दे सकते हैं, 50 பைபிளுக்கு பணம் கொடுக்கலாம், या 50 बाइबल प्रिंट करने के लिए पैसे दे, 100 பைபிளுக்கு பணம் கொடுக்கலாம், 100 बाइबल प्रिंट करने 1000 பைபிள் கூட நீங்க பணம் கொடுக்கலாம். 1000 के लिए भी आप दे सकते நீங்க हैं। கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் டைரக்டா இந்த பைபிள் பிரிண்ட் பண்றதுக்காக आप செலவழிக்கப்படுகிறது. देने वाले एक एक पैसा सीधा ये वचन प्रिंट करने के स्थान में खर्चा किया जाता है। எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारे लिए आप प्रार्थना में याद कीजिए। எப்படி இந்த ஊழியத்தை கூட நம்ம இணைஞ்சு நீங்க ஊழியம் பண்ணலாம் அப்படின்னா, कैसे इस सेवा के संग आप भी बनकर सेवा कर सकते हैं, मतलब எங்களுக்காக ஜெபிக்கலாம். हमारे लिए प्रार्थना कर सकते हैं। பைபிள் பிரிண்ட் பண்ண நீங்க காசு கொடுக்கலாம், हाँ, बाइबल प्रिंट करने के लिए आप पैसे दे सकते हैं। நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். आप दूसरों को दे सकते हैं। ஹாஸ்பிடல்ல நாங்க போகும்போது நீங்க எங்க கூட வரலாம், अस्पताल में जब हम जाते हैं आप हमारे साथ आ सकते हैं। ஜெயிலுக்குள்ள போகும்போது நீங்க வரலாம். बंदी गृह में हम जाते हैं आप हमारे साथ आ सकते हैं, ஏன்னா அங்கெல்லாம் தேவையோட மக்கள் இருக்கிறாங்க. क्योंकि वहाँ सब जरूरत में वे लोग हैं। ஒரு நாள் இந்த கேம் ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன். एक दिन मैं केएम हॉस्पिटल में गया था, இந்த பைபிளை கொண்டுட்டு इस वचन ஃபுல் को டீமா लेकर। போயிட்டு நாங்க போனாங்க. बड़े ग्रुप में हम लोग जाकर वहाँ गए थे। இந்த வேதத்தை கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கும் போது इस वचन को देकर उनके लिए प्रार्थना करते ஆர்வமா समय, சொல்றாங்க, வாங்க வாங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு பெட்ல நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பெட்டுக்காரங்க சொல்றாங்க, இங்கே வாங்க ஜெபிங்க ஜெபிங்க வாங்க வாங்க அப்படிங்கறாங்க. बहुत उत्साह के साथ वे कहने लगे हमारे लिए प्रार्थना करो। एक बेड में हम प्रार्थना कर रहे थे, दूसरे वाले हमारे लिए भी आप प्रार्थना कीजिए करके बोला। ரெண்டாவது பெட்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மூணாவது பெட்டுக்காரங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எந்திரி எந்திரி யாரோ வந்திருக்காங்க, நம்மளுக்காக ஜெபம் பண்ண போறாங்க, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண போறாங்க, நம்ம சூழலை மாற போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க சொல்லிட்டு இருக்காங்க. दूसरे बेड में प्रार्थना करते समय तीसरा बेड वाला तैयार हो गया, कोई आया है प्रार्थना के लिए, हमारी स्थिति को बदलने के लिए, तुम तैयार हो जाओ करके वहां तैयारी में है। வாஞ்சியோட நிறைய பேர் இருக்காங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு. आशा के साथ बहुत सारे लोग हैं इस यीशु को स्वीकारने के लिए। நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா? क्या हम बताने के लिए तैयार हैं? இந்த வேத வசனத்தை நம்ம எல்லா இடத்திலும் விதைக்க ரெடியா இருக்கிறோமா? क्या इस पवित्र वचन को हर जगह बोलने के लिए हम तैयार हैं क्या? நீங்களும் எங்களோட கூட இணைஞ்சு இந்த ஊழியத்தை செய்யலாம். आप हमारे साथ बनकर ये सेवा कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வந்து தியானிக்க போறோம். ये परमेश्वर का वचन कितना अहम है करके हम थोड़ी देर के लिए ध्यान करने वाले हैं। ரொம்ப பேசிக், एक எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். एक बेसिक, सबको पता ये बात है, ஆனா நம்ம மறுபடியும் பேசிக்க படிக்கணும் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. पर हमेशा हमें यही सिखाया जाता है आपका अहम चीजों को हमेशा पढ़ना है। இந்த காலேஜ்ல போயிட்டு இந்த 3 வருஷம் 4 வருஷம் இந்த டிகிரி எல்லாம் படிக்கறாங்கல, அவங்க எல்லாம் என்ன அங்க சொல்லி கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? ये कॉलेज जाकर 3-4 साल डिग्री के लिए पढ़ाई करते हैं, वो क्या सिखाते हैं இந்த आप? இன்ஜினியரிங் டாக்டர் எல்லாம் படிக்கறாங்க, அங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? इंजीनियरिंग डॉक्टर करते हैं, वो क्या सिखाते हैं आप सोचते हैं? பேசிக் बेसिक बात தான் சொல்லி கொடுக்காங்க. है, बेसिक ही बताते हैं। அதுக்கு அப்புறம் தான் நீங்க வேலையில சேர்ந்து ஒரு இன்டர்ன் ஆகி நீங்க பிராக்டிகல் நீங்க எல்லா அனுபவத்தெல்லாம் எடுக்க முடியும். उसके बाद आप नौकरी में लगकर वहां इंटर होकर और उसमें बहुत सारी बढ़ोतरी कर सकते हैं। இந்த டாக்டர்ஸ்க்கும் அப்படிதான், அவங்க பேசிக் தான் படிக்காங்க, அதுக்கு அப்புறம் அவங்க பிராக்டிஸ் பண்ணணும், அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதுக்கு அப்புறம் தான் அவங்க தனியா எங்கனாலும் கிளினிக் போட முடியும். डॉक्टर्स का भी ऐसे ही पहले बेसिक सिखाते हैं, फिर वो जाकर प्रैक्टिस करते हैं, फिर उसमें प्रयास कर फिर वो कहीं पर भी क्लिनिक डाल सकते हैं। இந்த பேசிக் மட்டும் சரியாயிட்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே சரியாயிரும். ये जो बेसिक जो अहम स्थान हमारा सही हो गया तो बाकी सब उसमें जो है सही हो जाएगा। ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்,
परमेश्वर कहता है पहला आप परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता की खोज करो, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तब सब कुछ तुम्हें इसके साथ दिया जाएगा. ஆண்டவரை தேடுவது எப்படி? परमेश्वर को कैसे ढूंढे, ஆசீர்வாதத்தை தேடுவது எப்படி? आशीष को कैसे ढूंढा जाए, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி? वाग्दान पे स्वतंत्र कैसे पाया जाए. ஆண்டவர் செய்வார் பிரதர், நான் சும்மா தான் இருக்கணும். प्रभु करेगा भाई, हम तो शांत में रहना है. அவர் பாத்துக்கிடுவாரு. वो देख लेगा. அவர் பாத்துக்கிடுவாரா? क्या वो देख लेगा क्या? உங்க கையில கொடுத்திருக்காரு, वो आपके என் கையில हाथों में दे दिया, கொடுத்திருக்காரு. मेरे हाथों में दे दिया है. என் வாழ்க்கை என் கையில இருக்கு. मेरा जीवन मेरे हाथों में है. இல்ல என் ஹஸ்பண்ட் பாத்துக்கிடுவாங்க. नहीं नहीं, मेरा पति देख இல்ல लेगा, என் வைஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. मेरी औरत मेरी मदद என் करेगी, பிள்ளைங்க என்னைய பாத்துக்கிடுவாங்க. मेरे बच्चे मुझे देख लेंगे, என் அம்மா அப்பா என்னைய பாத்துக்கிடுவாங்க. मेरे माता पिता मुझे देख लेंगे. உங்க கை, உங்க வாழ்க்கை உங்க கையில. आपका जीवन आपके हाथों में है. நான் டிசைட் பண்ண முடியும் நான் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. मैं विचार कर सकता हूँ कि पक्का कर सकता हूँ मैं आज क्या करना है. பண்ண முடியுமா முடியாதா? क्या आप समझ सक रहे हैं, मैं कर सकते हैं कि नहीं? நான் எப்பவுமே இந்த வேலை செய்யற இடத்துல நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகுதான் செய்யணும்னு நினைக்காத, நீனாவே ஒரு காரியத்தை பிளான் பண்ணி டெவலப் பண்ணி பண்ண ஆரம்பி, உன் கையில தான் இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. काम करने के स्थान में हमेशा कहता हूँ कि हमेशा मैं कहूँ उसके बाद तू काम करने का प्रयास मत कर, तू खुद अपनी मर्जी से कुछ प्रयास करने का शुरू करने का प्रयत्न कर, ऐसा कहता हूँ. யாரெல்லாம் சொந்தமா முயற்சி எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கிறாங்க. जो जो अपनी खुद की मर्जी से कुछ कार्य को शुरुआत कर कर प्रयास कर कर आगे बढ़ने की कोशिश करते हैं, वो हमेशा आगे बढ़ते रहते हैं. யாரெல்லாம் இந்த பாஸ் இந்த மேனேஜர் சொல்றதை கேட்டு 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 பண்றாங்களோ அவங்கலாம் அதே லெவல்ல தான் இருப்பாங்க, வளரவே மாட்டாங்க. जो जो ये उनके बॉस या मैनेजर जो कहेगा उसके बाद में करूंगा ऐसा सोचता है, वो उसी में पड़े रहेंगे, आगे बढ़ेंगे नहीं. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்துல இந்த ஃப்ரெண்டு சொல்றதை கேட்டுட்டு, இந்த யாரோ ஒருத்தங்க வெளியே இருந்து சொல்றதை கேட்டுட்டு, அந்த அட்வைஸை கேட்டுட்டு அப்படியே நம்ம காலத்தை தள்ளிட்டே இருக்கோம், நம்ம எங்கேயுமே போக முடியாது. हमारे जीवन में भी बहुत समय में हमारे मित्र कहेगा उसे सुनते हैं, बाहर से कोई कहता है उसे सुनकर ही हम काम करते हैं. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. आपका जीवन आपके हाथों में है. இன்னைக்கு ஒருவேளை நம்ம டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கலாம், இன்னைக்கு आज हमें भले ही सही मार्ग दिखाई नहीं देता होगा, க்ளூலெஸ்ஸா இருக்கலாம், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல. समझ नहीं होगा हमें क्या करना है करके. ஆனா உங்களுக்கு இந்த கால நேரத்துல நான் நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, வழி எந்த வழியில போகணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். हाँ, पर ये सुबह समय में आपको याद दिलाना यही चाहता हूँ कि जो रास्ता है, कौन से रास्ते में जाना है प्रभु जानता है. இயேசுவே அந்த வழியா இருக்கிறார். यीशु ही वो रास्ता है. உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு ஒரு ரெடியா இருக்கிறாரு. आपको रास्ता दिखाने के लिए वो तैयारी में है. You are fearfully and wonderfully made, unique. आप बिना डर के और सुंदरता से बनाए गए, आप अद्भुत है. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் திட்டத்தை வச்சிருக்காரு, அது யாருக்குமே வைக்கல, உங்களுக்காக மட்டும் தான் வச்சிருக்காரு. आपके लिए एक अलग योजनाएं रखी है और किसी के लिए नहीं, वो केवल आपके लिए बनाई गई है. நீங்க அந்த காரியத்தை நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அப்படி இப்படி ஆண்டவர் எனக்கு இது காட்டுறாரு வைக்கிறாருன்னு சொல்லி எனக்கு யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. आप उस बातों को बहुत लोगों को समझाने का प्रयत्न करेंगे, प्रभु ने ऐसा मेरे जीवन में करना चाहा, पर कोई उसे समझ नहीं पाएगा. நீங்க ஒரு தரிசனத்தை பாப்பீங்க, ஓ இந்த மாதிரிலாம் நடக்கும், இதெல்லாம் பாசிபிள் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு காரியத்தை உங்களால உங்களோட ஆவிக்குரிய கண்ணால பார்க்க முடியும், ஆனா மற்றவங்களால அதை பார்க்கவே முடியாது. आप कोई दर्शन रखे होंगे और बहुत सारी बातों को आप अपने आत्मिक जीवन आंखों से देख सकते हैं, पर और लोग नहीं देख सकते. அப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் உங்க அந்த தரிசனத்துல இருந்தது அப்படின்னா நீங்க பார்க்க முடியுது, மற்றவங்களால பார்க்க முடியல அப்படின்னா you are blessed. हाँ, ऐसा कोई दर्शन है कि आप देख सकते हैं और कोई नहीं देख पा रहा, तो आप धन्य लोग है. ஆண்டவர் உங்களுக்காக பிரத்யேகமாக அந்த பிளானை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए अद्भुत तरीके से वो योजना को बनाकर रखा है. யாரோட அக்னாலஜ்மென்ட்டோ இல்லனைக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் உங்களுக்கு தேவையே இல்ல, ப்ரோசீட் ஃபர்தர். किसी की जरूरत या किसी के बोलने से आपको करने की आवश्यकता नहीं, आप सीधे उसको कार्य को आगे बढ़ा सकते हैं. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். परमेश्वर आपके साथ होकर आपका जो है आपको रास्ता दिखाएगा. சோ நான் பேசிக்னு சொல்ற விஷயம் எப்படி அது வந்து என்ன அப்படினா இந்த வேத வார்த்தை தான். बेसिक करके मैं जो बता रहा हूँ वो है कि ये परमेश्वर का वचन. ஆண்டவர் சொல்றாரு I am with you. परमेश्वर कहता मैं तेरे साथ हूँ, நான் உன் கூட இருக்கேன். मैं तेरे संग இப்போ हूँ. நான் வந்து என் மனைவி பிள்ளைங்களோட ஒரே வீட்ல இருக்கேன், நான் உங்களை பார்க்க முடியும், என் பிள்ளைங்களை நான் தொட முடியும், நான் அவங்க கூட நான் வந்து இன்டராக்ட் பண்ண முடியும், அவங்க என் கூட இருக்காங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன். हाँ, जैसा मैं मेरी पत्नी के साथ रहता हूँ, बच्चों के साथ रहता हूँ, उनसे बातें करता हूँ, उनको छू सकता हूँ, वो मेरे साथ है, मैं उनके साथ बना हूँ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன், நம்மளால பார்க்க முடியுமா? पर परमेश्वर भी कहता है मैं तेरे साथ हूँ. क्या हम परमेश्वर को देख सकते हैं? என் பிள்ளைங்களை நான் பிசிக்கலி நான் வந்து பார்க்கலாம், டச் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், ஸ்மெல் பண்ணலாம், ஹியர் பண்ணலாம். मेरे बच्चों को मैं सामने से देख सकता हूँ, छू सकता हूँ, उनकी खुशबू ले सकता हूँ, आवाज सुन सकता, सब कुछ कर सकता हूँ.
ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆனா அது எப்படி என்னால அது எப்படி என்ன பண்ண அது ஒரு ஃபீலிங்கோ. पर परमेश्वर मेरे साथ है, पर वो कैसा मैं समझ नहीं पा रहा हूँ। क्या एक एहसास है क्या? நான் ஒரு இமேஜின் பண்ணுமோ, அதாவது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. क्या मैं कल्पनाएं करता हूँ कि प्रभु मेरे साथ है करके? என்ன நினைக்கீங்க, நீங்க என்ன நினைக்கீங்க? आप क्या सोच रहे हैं इसके बारे में? ஐ அம் வித் யூ சொல்றாருல, ஐ வில் பி வித் யூ இல்ல. प्रभु कहता है कि मैं तुम्हारे साथ रहूंगा, ऐसा नहीं मैं तेरे साथ हूँ। वो ऐसा बोल रहा है, நான் உன் கூட இருக்கேன் பிரசன்ட்ல, मैं अभी तेरे साथ हूँ, ऐसा कहता है। ஒருவேளை ஒரு இன்விசிபிள் மிஸ்டர் இந்தியா மாதிரி இப்படி இருப்பாரோ? क्या वो अदृश्य न दिखने वाले रूप में रहेगा क्या हमारे साथ? எப்படி இருப்பாரு? कैसा है? ஓகே, அவருடைய வார்த்தை மூலமா நம்ம கூட இருக்கிறார். ஹalleluya. वचन के द्वारा हमारे साथ है। எத்தனை பேர்ட்ட இந்த பைபிள் இருக்கு வீட்ல? किस किस के पास ये पवित्र शास्त्र है घर पे? நீங்க எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ், யங் பாய்ஸ் अब सब वचन लेके हैं, ரைட். இந்த பைபிளை வந்து நம்ம ரொம்ப மதிச்சு அழகா ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கிறோம். इस वचन को हम बहुत इज्जत देकर संभाल कर एक स्थान में रखे हैं। Today we need to get into the basics. पर आज हमें उसके अहम स्थानों में पहुंचना है। இந்த வேத வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? ये पवित्र वचन ही यीशु मसीह है। कितने लोग भरोसा करते हैं? உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வந்து காட்ட விரும்புறேன். आपको मैं एक वचन बताना चाहता हूँ। 1 யோவான் पहला यूहन्ना 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 7ஆம் வசனம். 7वां वचन। பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நம்ம பொதுவா கேட்டிருப்போம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். கேட்டிருப்போமா, கேள்விப்பட்டிருப்போமா? सुना होगा पिता, पुत्र, पवित्र आत्मा करके। பிதா, पिता, குமாரன், पुत्र, அதாவது இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। ஆனா இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, इस स्थान में इस वचन में क्या लिखा है? இந்த இயேசுக்கு பதிலாக இன்னொரு காரியம் அவங்க வந்து காட்டப்பட்டிருக்கு. यीशु के बदले दूसरी बातों को यहाँ पर दिखाया அது என்னது? वो क्या है? வார்த்தை, वचन, வேத வசனம். परमेश्वर का Jesus is equal to the word of God. यीशु का मतलब ही है कि परमेश्वर का वचन। அவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வார்த்தை என் கூட இருக்குதுன்னு அர்த்தம். वो मेरे साथ है, इसका मतलब उसका वचन मेरे साथ है। நான் எந்த வகையில அந்த வார்த்தையோட கூட நான் பழகுறேன், பேசுறேன், உட்கார்றேன், எந்திரிக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேங்கிறது தான் முக்கியம். मैं किस तरीके से उस वचन के साथ बैठा हूँ, उठा हूँ, खा रहा हूँ, सो रहा हूँ, वही अहम है। சொல்றாங்க ஒரு 5 பேர், அதாவது உங்க க்ளோஸா இருக்கிற ஒரு 5 பேரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. वो कहते हैं एक 5 लोगों का जो उनका रिफ्लेक्शन ही हम है, जो हमारे साथ बैठते उठते हैं। நம்ம யார் கூட பேசுறோம், யார் கூட பழகுறோம், யாருக்குள்ள அந்த அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் தான் நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. हम किसके साथ बातें करते हैं, किसके साथ उठते हैं, कि उनका ही सोच विचार, उनका ही बातें हमारे अंदर उत्पन्न होता है। அப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஆசீர்வாதமா வாழணும் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் தேவை. अगर हमारा जीवन को परिपूर्णता आशीष से जीना है तो हमें परमेश्वर की आवश्यकता है। அந்த ஆண்டவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா இந்த வேத வசனத்துல தான் இருக்கிறார். ஹalleluya. परमेश्वर कहाँ है? इस पवित्र वचन के अंदर है। நம்ம கையில தான் இந்த வேதத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை திறந்து வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் பாயிண்ட். हमारे हाथों में ही ये पवित्र वचन दिया गया और उसे खोलकर हमें पढ़ना, यही पहला जो नियम है। என்ன மாதிரி நம்ம சேலஞ்சஸை நம்ம வந்து இந்த வசனத்தை படிக்க முடியாம நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். நம்ம அதாவது பைபிளை இது திறந்த உடனே ஒரே தூக்கமா வருது, போரிங்கா இருக்கு, கதையா இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோமா? कैसे कैसे तकलीफों को हम उठाते जब ये वचन को लेकर पढ़ने का प्रयास करते हैं। नींद आता है या बोरिंग लगता है, या जो है ये कहानी के रूप में ऐसा लगता है क्या? சில நேரத்துல அப்படிதான் இருக்குன்னா कभी कभी ऐसा ही लगता है। ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கி, நம்ம இந்த வேதத்தை நேசிக்கணும், தியானிக்கணும். அவரை இல்லாம நம்மளால இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. हाँ, परमेश्वर कहता है इस वचन से प्रेम करना है, ध्यान करना है, और उसके बिना इस दुनिया में हम कुछ नहीं कर सकते हैं। நாங்க இந்த சில நேரத்துல இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில இந்த பப்பட் ஷோ எல்லாம் நாங்க எல்லாம் பண்றதுக்கு அந்த ஃபுல் ஸ்டேஜ், அப்புறம் இந்த பப்பட்ஸ் அதெல்லாம் நாங்க எல்லாம் கொண்டு போவோம் எல்லா இடத்துக்கும். कभी कभी बच्चों की सेविकाई के लिए जब हम जाते हैं तो स्टेज में वो गुड़िया दिखाकर उनको बच्चों को समझाने के लिए सारी तैयारी लेकर जाते हैं। இப்போ அந்த பப்பட்ல வந்து யாரோ ஒருத்தங்க அந்த பப்பட்டுக்குள்ள கையை விட்டு அதுக்குள்ள மூமெண்ட்டை கொடுத்து அவங்க உள்ள இருந்து அந்த டயலாக பேசுவாங்க. அதை எல்லா சில்ட்ரனும் பார்த்துட்டு உண்மையாவே இந்த கேரக்டர் பேசுது, வருது, போகுது அப்படிங்கறத பார்த்துட்டே இருப்பாங்க. उस जो खिलौने में उसके अंदर अपने हाथों को डालकर कोई ना कोई उसको हिलाता है दाएं बाएं और उसको चाल चलन देता है, तो कोई बच्चे समझते हैं ये अपने आप बातें कर रहा है और कार्य कर रहा है।
ஆனா அந்த கையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கி அந்த பப்பட்டுக்கு உயிர் இருக்கா? पर हमारे उस हाथों को अगर हम उस जो गुड़िया से बाहर निकालेंगे तो उसमें जान रहता है क्या? நாமளும் அப்படியே தான். हम भी ऐसे ही है. அந்த கை தான் இயேசு, वो हाथ यीशु है, அந்த கை தான் ஆண்டவருடைய வார்த்தை. वही परमेश्वर का वचन है. அந்த கை இல்ல அப்படின்னா अगर वो हाथ नहीं है तो அந்த அந்த பொம்மை ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்ல. அந்த वो பப்பட்டு खिलौना कोई भी काम का नहीं रहेगा. அது பேச முடியாது, वो ना बातें कर அது पाएगा, நடக்க முடியாது, वो ना चल पाएगा, அது ஆக்ஷனும் பண்ண முடியாது, ஒண்ணு யோசிக்க முடியாது. कुछ एक्शन या कुछ बातें या कुछ विचार नहीं कर सकता. ஆண்டவர் அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில. परमेश्वर उतना अहम है हमारे जीवन அவருடைய में. வார்த்தை அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில. उसका वचन हमारे जीवन के लिए इतना अहम है. With God by my side I can run through a troop. हाँ, उसके अगर मसीह मेरे संग है तो मैं बड़ी सेनाओं को पार कर सकता हूँ. சங்கீதம் 18:29 भजन संहिता 18:29. I can run through a troop அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதிப்பட்டிருக்கு. मैं उसके द्वारा उस सेनाओं को पार कर लूंगा. வாசிக்கலாமா? சங்கீதம் 18:29. भजन संहिता உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹalleluya. हालेलुया. அவரால நம்ம ஒரு சேனைக்குள்ள நம்ம வந்து பாய முடியும், அவரால நம்ம ஒரு மதிலை தாண்ட முடியும். उसके द्वारा एक सेना को मैं पार कर सकता हूँ और एक बड़ी दीवार को मैं जो उसको भी पार कर सकता हूँ. உங்களுக்கு முன்னால இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேனையே நிக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையே நிக்கலாம். आपके सामने आज कोई बड़ी सेना के रूप में बड़ी परेशानी खड़ी हो सकती है. ஒரு பெரிய மதில் செவர் இருக்கலாம். एक बड़ा सा दीवार भी हो सकता है. இதை எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. इसे कैसे मैं पार करूं मुझे समझ नहीं आ இந்த रहा. லோன் அடைச்சு எப்படி தான் வெளியே வர போறேன்னு தெரியலையே. लोन चुकाकर कैसे बाहर आऊं पता नहीं இந்த है. சூழ்நிலையில இருந்து நான் எப்படி நான் வெளியே வர போறேன்னு தெரியலையே. परिस्थिति से मैं कैसे बाहर आऊं இது என்னுடைய எல்லா விதமான தகுதிக்கும் பலனுக்கும் அப்பாற்பட்டதா இருக்குது. ये मेरे सारी योजना और मेरे बल के भी बड़ा है वो. அப்படின்னு நீங்க ஒருவேளை இன்னைக்கு யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா अगर ऐसा आप सोच रहे हैं तो நான் இன்னைக்கு சொல்றேன், தேவனால நீங்க ஒரு சேனைக்குள்ள பாய்வீங்க, मैं आपसे कहता परमेश्वर से आप बड़ी सेना को தேவனால पार ஒரு करें. மதிலை தாண்டுவீங்க. परमेश्वर के द्वारा बड़ी दीवार को हालेलुया. पार करें. हालेलुया. அவரால அன்றி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. उसके बिना हम कुछ नहीं कर सकते हैं. ஹalleluya. हालेलुया. யார் நமக்கு எதிரா நிக்க முடியும்? ரோமர் 8:31 நம்ம எடுத்து வாசிக்கலாம். रोमियो 8 में 31वां वचन, कौन हमारे विरोध खड़ा रह सकता है? ரோமர் 8:31 रोमियो 8वां अध्याय 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அவர் நம்முடைய பட்சத்துல இருக்கும்போது परमेश्वर हमारे साथ है. நமக்கு விரோதமா யாருமே நிக்க முடியாது. हमारे विरोध कोई खड़ा नहीं हो सकता. பேச கூட முடியாது. बातें भी नहीं कर सकता. பின்னால பேசுவாங்க, ஏ அவன் அப்படி இவன் இப்படி ஏதாவது இல்லாத போல சொல்லிட்டே இருப்பாங்க. पीछे बात करेंगे वो ये ऐसा वो ऐसा करके, जो नहीं है वो बात நம்ம முன்னால வந்து நம்மள பேசவே முடியாது. हमारे सामने आकर वो बात नहीं நம்மள कर கீழ सकते. தள்ளவே முடியாது. हमें नीचे गिरा नहीं सकते हैं. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். क्योंकि ஹalleluya. परमेश्वर हमारे साथ है. அவர் நம்மள வாலாக்காமல் தலையாக்குவார். वो हमें पूछ नहीं परंतु सिर बनाता है. கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன். नीचे नहीं परंतु ऊंचा करने वाला परमेश्वर. ஹalleluya. हालेलुया. முதல்ல நம்ம வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும். पहले हम परमेश्वर के वचन पढ़ने वाला होना है. ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். हर दिन पढ़ना है. சண்டே மட்டும் வாசித்தா போதுமா? केवल रविवार पढ़ेंगे तो बस है क्या? இந்த டாக்டர்ஸ்லாம் சில நேரம் இந்த மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க, இந்த வாரத்துல 2 நாள் சாப்பிடுங்க. डॉक्टर कभी कभी दवाइयां देते हैं, केवल हफ्ते में 2 बार ही आपको खाना है. இந்த மியூசிக் கிளாஸுக்குலாம் நம்ம பிள்ளைங்களை போயிட்டு அங்க போய் சேர்த்தோம்னா அவங்க சொல்றாங்க வாரத்துல 3 நாள் மட்டும் வாங்க. म्यूजिक क्लास में जब हम अपने बच्चों को लगाते वो कहेंगे सिर्फ हफ्ते में 3 दिन ही आना है. அப்படி இல்ல, டெய்லி நம்மளுக்கு இந்த வசனம் தேவை. ऐसा नहीं, हर दिन இந்த हमें ஆவிக்குரிய वचन மன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவை. चाहिए. ये आत्मिक मन्ना केवल रविवार को नहीं परंतु हर एक दिन मेरे शरीर के लिए जरूरत है. சங்கீதம் 119 105ல वजह से 119 में 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. मेरे पैरों के लिए एक दिया और मेरे रास्तों में उजाला है. இந்த தியாங்கிறது எப்படி இருக்கும்? இந்த தீபங்கிறது என்னது? ஒரு சின்ன லைட். ये दिया एक छोटा सा उजाला प्रकट करने वाला दिया है. அந்த தீபம் எவ்வளவு தூரம் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை உங்களுக்கு வந்து அது வந்து தரும் நினைக்கீங்க? वो दिया कितना दूर तक आपको उजाला दे सकता है आप सोच कर Limited. देखिए. थोड़ा सा ही जगह, காலுக்கு மட்டும். केवल पैरों के लिए, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்புக்கு மட்டும். केवल
केवल एक कदम उठाते हैं उसके लिए केवल उजाला நீங்க है। இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவுக்கு மட்டும் आप अब स्थिति में है एक योजना करना है तो उस योजना के लिए केवल। ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான டிசிஷன்ஸ் நம்ம மைண்ட்ல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சைக்காலஜிலாம் படிக்கிறவங்க சொல்றாங்க, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ। एक ही दिन में हजारों योजनाएं हमारे दिमाग में चलता है ऐसे लोग कहते हैं, हम जाने अनजाने में लेते रहते நம்ம हैं। வாழ்க்கை எந்த டைரக்ஷன்லயும் மாறிடலாம் நம்மளுடைய டிசிஷனை வச்சு। हमारा जीवन कहीं पर भी मोड़ सकता है हमारी जो विचारों से। நம்ம இருளான உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு। நம்ம வைக்கிற இடம் வந்து கால் வைக்கிற இடம் அது தப்பான இடமா இருக்கலாம், முள்ளான இடமா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ராப் அடி மாட்டிக்கிற இடமா இருக்கலாம்। हम अंधकार की दुनिया में जी रहे हैं, हम रखने वाले एक कदम कहीं गलत जगह पे जा सकता है, कोई अंधकार या फिर कोई जाल बिछाया हुआ हमारे पैर फंसने के रूप में हो सकता है। எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த வேத வசனத்தை வச்சுதான்। कैसे हम उसे पहचान सकते हैं? ये परमेश्वर के वचन के द्वारा। வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? जवान अपने मार्ग को कैसे शुद्ध कर सकते हैं? அவருடைய வசனத்தினால மாத்திரம் தான், केवल उसके वचन के द्वारा। ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு இந்த இந்த வார்த்தை தேவையா हर இருக்குது। एक स्टेप में हर एक दिन हमें ये वचन की आवश्यकता है। ஓகே, இந்த வேதத்தை இரண்டாவதாக நம்ம தியானிக்க வேண்டும்। दूसरा, इस वचन को हमें ध्यान करना है। தியானிக்கிறதுனால என்ன ஆகும்? हमें ध्यान करने से क्या होता है பார்க்கலாமா? देखेंगे। சங்கீதம் 1:2 வசனம்। भजन संहिता 1 अध्याय 2 वचन। சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஆ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்। அவர் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் டே அண்ட் நைட் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்। उसमें प्रिय होकर दिन रात उसके वचन पे ध्यान करने वाला मनुष्य धन्य है। மூணாவது வசனத்தை பாருங்க। तीसरा वचन देखिए उसमें। அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களுக்கு பக்கத்துல ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்தந்த சீசன்ல அந்தந்த கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்। இலை உதிரே உதிராதான் அந்த மாதிரி மரத்தை மாதிரி நம்ம இருப்போமா? அல்லேலூயா। हालेलुया। அப்போ அதாவது டெய்லி இந்த வேதத்தை நம்ம தியானிக்க தியானிக்க நீர்க்கால்களுக்கு ஓரமா தண்ணி கண்டினியூவா இருக்கிற அந்த நீர்க்காலுக்கு ஓரமா பக்கத்துல நடப்பட்டிருக்கிற மரத்தை போல இருப்போமா? हर दिन वचन ध्यान करते करते नदी किनारे लगे हुए उस पेड़ के समान हम बने रहेंगे। கீழே ரூட் நல்லா இருந்தா தானே மேல ஃப்ரூட் நல்லா இருக்கும்। अगर नीचे जड़ मजबूत होगा तो ऊपर फल अच्छा प्रकट होगा। இங்க ரூட்டே வீக்கா இருந்ததுன்னா ஃப்ரூட் எப்படி கொண்டு வர முடியும்? अगर जड़ ही कमजोर है तो वहां कहां से फल आ सकता है? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா கார்ல வரணும்னு நினைக்கிறேன், நல்லா வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் வந்து எல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்। अच्छा रहना चाहता हूँ, गाड़ी में आना चाहता हूँ, सारी आशीष को मैं लेना चाहता हूँ, நல்ல ஃப்ரூட்டுக்கு நான் வந்து எதிர்பார்க்கிறேன்। अच्छा फल का मैं इंतजार कर रहा ஆனா हूँ, என் ரூட்ல தண்ணி இல்லாத இடத்துல எங்கேயோ ட்ரையாவே அப்படி இருந்துட்டே पर இருக்கு। मेरा जड़ कोई सूखे जगह पर है जहाँ पानी ही नहीं है। The secret is so simple. उसका जो रहस्य बहुत आसान है। இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிச்சா மட்டும் போதும், दिन रात उसके वचन को ध्यान किया तो काफी है, நம்ம கனி கொடுக்க हम ஆரம்பிச்சிருவோம்। फल देना शुरू कर देंगे। ஹalleluya। हालेलुया। யோசுவா 1:8 எடுக்கலாம்। योशुआ 1 अध्याय 8वां वचन। நம்ம வழிகள்லாம் வாய்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ட்ரிக் இங்க கொடுத்திருக்காங்க। हमारे रास्ते सब सफल होना है तो एक छोटे से चतुराई बातों को यहाँ पर யோசுவா 1:8 योशुआ 1 अध्याय 8वां वचन। இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய்। பாருங்க, நம்முடைய வழியை வாய்க்க செய்வது மட்டும் இல்ல, நம்ம புத்திமானாவும் நம்ம நடந்து கொள்வோமா? हमारे रास्तों को सफल केवल नहीं करता परंतु हमें बुद्धिमान भी वो बना देता है। இந்த வார்த்தையோட கூட நம்ம வாழ வாழ இத நம்ம கூட இந்த வார்த்தையோட நம்ம ரப் பண்ண நம்ம பாலிஷ் ஆயிட்டே இருப்போம்। ये वचन के साथ हमारा जब घसाई होता रहता है तो हम और शानदार दिखाई देना दे। ஒரு டைமண்ட் வந்து அது நல்லா ஷைன் ஆகிறதுக்கு நிறைய இடத்துல இருந்து அதை தேய்க்கிறாங்க, பிரஷர்ல போடுறாங்க। डायमंड को अच्छे से चमकाने के लिए हर तरीके से वहां पर उस पे दबाव दिया जाता है, घसाई होता है।
அப்போ நான் வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னா अगर मैं चमक देना है तो இந்த ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில ரப் பண்ணிட்டே இருக்கணும். ये परमेश्वर का वचन मेरे जीवन में हमेशा घसाई எல்லா இடத்துலயும் தேய்ச்சிட்டே இருக்கணும். हर जगह पर वो घसना है। இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் நம்ம எப்படி இருக்க போறோம். ये वचन को रखकर हम बता सकते हैं हम कैसे रह सकते இந்த हैं। ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் இல்லைனாக்கி நம்மளுக்கு இந்த உலகத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு வழியே இல்ல. प्रभु का वचन न हो तो इस दुनिया में हम अच्छा रहना असंभव है। எங்க பார்த்தாலும் பாவம் இருக்கு, हर जगह पर पाप है, எங்க பார்த்தாலும் இச்சை இருக்கு, हर जगह पर इच्छाएं हैं, ஈஸியா விழுந்துறலாம். अरे आराम से गिर सकते இந்த हैं। வசனம் தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே पर இருக்குது. ये वचन हमें सुरक्षा देता रहता है। நம்ம தப்பு பண்ணாம இருக்குமா? क्या वो हम गलत किए बिना रह सकते हैं क्या? சில நேரத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ ஒரு தப்ப நம்ம மனசு அளவுல ஏதோ ஒரு வகையில நம்ம பண்ணதான் செய்றோம். कभी कभी गलती से जाने अनजाने में या मन से हम गलत कार्य कर देते ஆனா हैं, நம்ம ரொம்ப தூரத்துலலாம் போக முடியாது. पर हम बहुत दूर नहीं जा सकते हैं। அதாவது நம்ம லிமிட்டட் தான். நம்ம வந்து எங்க தான் நம்ம தூரத்துல போறோம்னு நினைச்சா கூட ஆண்டவர் விட மாட்டார், அப்படியே பிடிச்சு இழுத்துறாரு. क्योंकि हम सीमा के अंदर ये कहीं दूर परमेश्वर से जाने का प्रयास करेंगे तो भी परमेश्वर हमें खींच कर वापस அவருடைய ले आता வசனம் நமக்கு ஞாபகம் வந்துரும். है। उसका वचन हमें याद कर आ जाता है। அவருடைய வசனத்தை எடுத்து படிக்கும்போது நம்ம அப்படியே நம்மளுடைய அந்த 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 ராங் டைரக்ஷன்லாம் நம்ம எல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாம் பாவ அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க போதும்னு சொல்லி வந்துருவோம். उसके वचन को जैसे हम कबूल करते ही हम जो गलत मार्ग को छोड़कर हम फिर से लौट कर आ जाते हैं। நான் பிராக்டிகலா பேசுறேங்க. मैं सही जो हो रहा है उसके बारे में बताता हूँ। எல்லா ரைட் எல்லாம் பரிசுத்தம் நாங்களா ரைட் அப்படிலாம் இல்ல. हाँ, सब सही है, मैं पवित्र हूँ ऐसा नहीं है। நானும் சில நேரத்துல என் வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல எங்கேயாவது வழி விலகி போனேன்னா இந்த வேத வசனம் தான் என்னைய திருப்பி இழுத்து கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து திருப்பி நிப்பாட்டுது. मैं भी अपने जीवन में कभी गलत मार्ग में चला जाता हूँ तो परमेश्वर का वचन फिर से मुझे खींच के लाकर वो நான் स्थान पर சாட்சி, அதுக்கு நான் சாட்சி. मैं उसकी गवाही हूँ। ஆண்டவர் நம்மளை விட்டு போறதே இல்ல, प्रभु हमें छोड़कर जाता ही நம்மள नहीं, விடுறதும் இல்ல. हमें छोड़ता भी नहीं நம்ம है। எப்பமெல்லாம் பாவ அறிக்கை பண்றோமோ, जब जब हम पाप को कबूल करते हैं, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்றோமோ, प्रभु मुझे क्षमा कीजिए करके அவர் कहते என்ன हैं। பண்றாருன்னா நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை அப்படியே விலக்கி வச்சிடுறாரு. वो क्या करता, हमारे पापों को पूरब से पश्चिम जितनी दूर है उतने हमारे पापों को हमसे दूर कर देता है। நம்மள அவர் வந்து அந்த பழைய அந்த இது பழையவனா பாக்குறது இல்ல, ஒரு புதியவனா பாக்குறாரு, கிறிஸ்துவுக்குள்ள பாக்குறாரு. वो हमें पुराने तरीके से नहीं देखता, वो नए रूप में मसीह के अंदर वो देखता है। ஓகே, வேதத்தை வாசிக்கிறவர்களா மட்டும் இல்ல, அதை தியானிக்கிறவர்களா மட்டும் இல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். हाँ, परमेश्वर के वचन पढ़ने वाला या उसे ध्यान करने वाला केवल नहीं, उसके अनुसार चलने वाला भी हमें होना है। என் கால்ல உள்ள அந்த அந்த நகத்துல வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆயிட்டு, அந்த நகம் மட்டும் அது பக்கத்துல இருக்க ஸ்கின்லாம் கொஞ்சம் இப்படி டேமேஜ் ஆன மாதிரி ஆச்சு. मेरे पैर में नाखून था, वो थोड़ा काला पड़ गया था और उसके आजू बाजू के जो चमड़े थोड़ा खराब होना शुरू हो गए थे। இது கொஞ்ச நாளாவே இருந்துட்டே இருந்துச்சு. थोड़े दिनों से ये था। என் வைஃப்ட்ட சொன்னா இது எப்படி தான் சரியாகுமோ தெரியல. हाँ, औरत से बताया इसे कैसा ठीक करूं, मुझे समझ नहीं आ रहा। டாக்டர்ட்ட போனேன், डॉक्टर के पास गया। அவங்க 2-3 மாசத்துக்குள்ள ஒரு கோர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும், நீங்க ரெகுலர் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. 2-3 महीने का आप ये दवाई चालू रखना है, कोर्स करना है, ऐसा उन्होंने कहा था। நான் ரொம்ப உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா அதை என்னால சரியா பண்ண முடியல. ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு நான் விட்டுட்டேன், ரெண்டாவது ஃபாலோஅப்பும் போகல. मैं खुशी के साथ उसे शुरू किया, पर 2 हफ्ते में ही मैं उसके पालन नहीं कर पाया, उसे छोड़ दिया। அது கொஞ்சம் பெட்டர் ஆச்சுது, அதுக்கப்புறம் திருப்பி அது வர்ஸ்ட் ஆயிட்டே போயிட்டு वो இருந்துச்சு. थोड़ा सही हुआ, फिर बाद में और बुरा होना शुरू हो गया। அப்படி கொஞ்சம் வருஷம் போயிட்டு थोड़ा समय बीत गया। நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, என் கால் சரியாகுமா ஆவாதா? मैं सोच में ऐसा पड़ गया कि मेरा पैर सही होगा कि नहीं। சாக்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் போட வேண்டியதுக்கு சாக்ஸ் இல்லாம சாக்ஸை கலத்த முடியல, ஏன்னா அந்த கருப்பா இருக்குது ஒரு மாதிரி எனக்கே நல்லாவே இல்ல. सॉक्स पहन के हर जगह पे जाना पड़ता, उसके बिना वो पैर मुझे खुद अच्छा नहीं लग रहा था। இது சரியாகுமா ஆவாதான்னு ரொம்ப நாள் அப்படி கலக்கத்திலே இருந்துட்டே இருந்தேன். ये होगा सही क्या नहीं, ऐसे की चिंता में ही था। ரீசெண்டா இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். अचानक मैं और एक डॉक्टर के पास गया। அவரு தான் சொன்னாரு, உன் ஸ்கின் சரியாகணும்னா, உன் நேல் சரியாகணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு கோர்ஸ் இருக்குப்பா, அந்த கோர்ஸை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. तेरा चमड़ा सही होना या नाखून सही होना तो एक कोर्स है, उसे तुझे करना जरूरी है। அவர் சொன்ன உடனே நான் இந்த டைம் நான் ரொம்ப கவனமாயிட்டேன். எப்பா நம்ம கால் சரியாகணும்னா டாக்டர் சொல்றத கரெக்டா கேட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டேன். डॉक्टर ने जैसे कहा, मैं इस बार थोड़ा होशियार हो गया और मैं बोला इस बार इसको मैं कैसे भी पूरा पालन करना है करके उन्होंने जो बताया वो सबको मैं ले लिया। அவர் வாரம் ஒரு நேரம் வர சொன்னாரு, நான் கரெக்டா போனேன். हफ्ते में तुम्हें आना है करके बोला, मैं सही चले गया। ஸ்டார்டிங்ல 2-3 வாரம் வந்து காலையில மத்தியானம் ராத்திரி மாத்திரை கொடுத்தாரு, கிரீம் கொடுத்தாரு, எல்லாமே தந்தாரு, நான் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். सुबह दोपहर शाम को शुरुआत में दवाई दिया, क्रीम दिया, वो सबको मैं पालन कर 3 வாரம் கழிச்சு சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் மாத்திரை கம்மி பண்ணிருங்க, இன்னும் நீங்க டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க எடுங்கன்னாரு, அதையும் பண்ணேன். तीसरे
दूसरे हफ्ते के बाद कहा अभी दवाई को कम करो, एक दिन छोड़ कर एक करो करके, तो वैसे ही मैंने किया। இப்போ டெய்லி ஒரு மாத்திரை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதையும் பண்ணிட்டு இருக்கிறேன். और हर दिन एक एक गोली लो करके कहा, वो भी कर रहा हूँ। என்னால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியுது. அவர் சொல்ல சொல்ல நான் எல்லாம் அப்படி பண்ணிட்டே இருக்கிறேன். என்னால பார்க்க முடியுது. वो बदलाहट को मैं देख पा रहा हूँ, जैसे जैसा वो कह रहा है मैं कर रहा हूँ, मेरे चीजों में वो बदलाहट को मैं देख रहा हूँ। அந்த ஸ்கின் வந்து 99% சரியாயிட்டு. वो जो चमड़ा 99% वो सही हो गया है। அந்த அந்த नेल्स வந்து 30% சரியாயிட்டு. वो नाखून भी 30% सही बन गया है। அவர் சொல்றாரு அப்படி புது நகம் வளர 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 அந்த கருப்புலாம் அப்படியே போயிடும் वो அப்படிங்கிறாரு. कहते जैसे नए नए नाखून आते रहेगा, वो पुरानी सब निकल जाएगी। டாக்டர் சொன்னதை நான் கேட்டுட்டு இந்த கதையில அப்படியே டாக்டர் சரி டாக்டர் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டு நான் அதப்படி நான் செய்யல அப்படின்னா எனக்கு சரியாகுமா? अगर वो डॉक्टर ने कहा और उसे मैंने एक कान में सुनकर हाँ डॉक्टर ठीक है करके कह कर नहीं कार्य किया, तो वो ठीक सही होगा क्या? சரியாகுமா? ஆகாதா? होगा क्या? नहीं, ஆகாது. नहीं होगा। அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணதானே ஆகும். उसने जो कही बातों को पालन करूंगा तभी होगा। யாக்கோபு 1:22 இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, याकूब 1:22 में आज परमेश्वर हमसे क्या कहता है? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹalleluya. हालेलुया। சும்மா கேட்டுட்டு போறதுக்கு இல்ல, நீங்க வந்து சும்மா வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம அதன்படி நடக்கிறவர்களாக அதை பிராக்டிஸ்ல கொண்டு வருகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். आप केवल सुनने वाले नहीं या पढ़ने वाले नहीं, पर उसके अनुसार चलने वाले, उसको अपने जीवन में लाने वाले बनना है। சாட் ஜிபிடில ஒரு நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன், நீ நிறைய ஐடியா வச்சிருக்கியப்பா, நிறைய ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீ சொல்லி கொடுக்கிய, ஏஐ அது வந்து ஒரு ஏஐ டூல், நம்ம எல்லாரும் நிறைய பேர் இப்போ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்ட்டா? बहुत सारे लोग चैट जीपीटी करके एआई करके एक टूल है नया वाला, उसको बहुत सारे लोग इस्तेमाल करते हैं, उसमें बहुत ज्ञान लेते हैं। அதுல நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் தெரியுது, நீ நல்ல நல்ல இது சொல்யூஷன்லாம் இந்த பிரச்சனைக்குலாம் நீங்க எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதுக்கு मैं उसे कहता तो बहुत सारा ज्ञान रखा है, अच्छी अच्छी योजनाएं बताता करके मैं उसे बता रहा हूँ, बात कर रहा हूँ। இன்ஜினியரிங்ல ஏதாவது கேட்டா அதுக்கு பதில் சொல்லிருது, इंजीनियरिंग के बारे में कुछ कहे तो उसका उत्तर देता है, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது கேட்டா அது அப்படியே சொல்லிருது, मेडिकल के बारे में पूछा तो उसका भी उत्तर देता நான் है, பிசினஸ்க்கு நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கேட்டா அது சொல்லுது, बिजनेस का कोई सॉल्यूशन पूछा वो भी बताता है। எல்லாத்தையுமே நீ சொல்றிய, நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். हाँ सब तो बता रहा है, तो बहुत चतुर है ऐसा मैंने कहा। ஆனா அது சொல்லுது நான் ஸ்மார்ட் இல்ல, उसने कहा मैं चतुर नहीं, நான் கம்ப்யூட்டர், मैं तो कंप्यूटर हूँ। மனுஷங்க நீங்க தான் ஸ்மார்ட் அப்படிங்குது. हाँ इंसान तुम जो है वही स्मार्ट हो। எப்படி ஸ்மார்ட்? कैसा मैं स्मार्ट हूँ? அது சொல்லுது நான் சொல்ல மட்டும் தான் செய்றேன், ஆனா அதை செய்யறது நீங்க தானே. हाँ वो कहता मैं जो तुम कहते हो उसे मैं करता हूँ, पर उसे करने वाला तो तुम ही हो। நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க எடுத்து நீங்க அப்ளை பண்ணி நீங்க பிராக்டிகலா பண்றதுனால தான் காரியங்கள் ஆகுது. मैं जो योजनाएं बता रहा हूँ उसको तुम अपने जीवन में लेके पूरा करते हो, तब वो सक्सेस होता है। நீங்க செய்யலனாக்கி அது வந்து இன்வாலிட். अगर आप नहीं करेंगे तो उसका कोई मोल नहीं நீங்க होगा, செஞ்சாதான் அது வேலிட். अगर आप करेंगे उसका तब उसका महत्व है। அப்ப ஆண்டவருடைய வார்த்தையும் அப்படிதான், நம்ம அது ஏதோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு அது பாட்டு நம்ம வந்து கேட்டுட்டு போறது மட்டும் இல்ல, परमेश्वर का वचन ऐसे ही है, वो कहता है कुछ ऐसे, हमें सुनकर जाना नहीं है, நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். हम अपने आप को फंसाने के அதனால நம்ம रूप में। என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். इसीलिए हमें क्या करना है, ध्यान से उसके अनुसार कार्य करने वाला बनना है। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति 2 अध्याय 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஆபிரகாம ஆண்டவர் அவன் தேசத்துல இருந்து நீங்க வெளியே வான்னு சொன்ன கதை இருக்குது. 1ஆம் 5 வரைக்கும். ஆதியாகமம் 12 1ல இருந்து 5 அதுல முத வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति 12 पहले से ले पहला वाला वचन पढ़ेंगे। கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ வெளியே வான்னு ஆண்டவர் சொல்றாரு. तो बाहर ऐसा कहता है। 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4था वचन पढ़ेंगे। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹalleluya. जैसा उसे प्रभु ने कहा वो निकल गया। ஒரு வார்த்தை வந்துச்சு, एक बार உடனே அத என்ன பண்ணிட்டான், அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டான். तुरंत उसके ऊपर वो कार्य करना शुरू कर दिया। நாமளும் அதே போல இருக்க வேண்டும். हम भी ऐसे ही होना है। அடுத்த விஷயம் வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய சூழ்நிலைக்குள்ள பேச வேண்டும். दूसरा वो वचन को परमेश्वर का हमारी स्थिति में रखकर बातें करना है। நான் சொன்ன மாதிரி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. जैसा मैंने कहा मृत्यु और जीवन जबान के अधिकार में है। அதுல பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். उसमें प्रिय करने वाला उसके फल को खाता है। நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நம்ம பேச வேண்டும். हमारे जीवन में क्या होना है हम सोचते हैं, அதுக்கு மாறாக நம்ம எதுவும் பேசக்கூடாது. उसके विरोध हम कोई बातें नहीं करना है। இந்த மைண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமானது, சும்மா எதையாவது வந்துட்டே இருக்கும். ये दिमाग हमारा बहुत अलग है,
कुछ भी विचार आता रहता है எல்லாத்தையும் எடுத்து பேசிட கூடாது सारी बातों को लेकर बातें नहीं करना நம்ம है நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா மனசுல வர்றதெல்லாம் புலம்பிட்டே இருப்போம் हम बहुत समय में क्या करते हैं जो मन में आता है वो सब बकते रहते हैं சாத்தான் அந்த மாதிரி காரியங்களை எடுத்து அவன் 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 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான் शैतान ऐसे बातों को लेकर वो इस्तेमाल करता அவனுக்கு रहता தெரியும் இவன் வந்து பேசுறதெல்லாம் நடக்குது இவன் மைண்ட்ல எல்லாத்தையும் நெகட்டிவா காரியத்தை போட்டுருவான் எல்லா தாட்லாம் நெகட்டிவா கொடுத்துருவான் அவன் அப்படி பேசுவான் அப்படி ஆயிரும் நினைச்சிட்டு है वो இருக்கான் समझ जाता है ये जो कहता है ये पूरा हो रहा है तो इसके दिमाग में बुरे विचार डाल देंगे तो वो होने दे उसके जीवन में। கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி பாருங்க परमेश्वर मेरे लिए सब कुछ कर देगा करके कहकर देखिए கர்த்தரே செஞ்சு முடிப்பார் वो ही ஹalleluya उसे पूरा कर देगा நான் 2013வது வருஷத்துல நான் வேலையை விட்டுட்டு நான் பிசினஸ்க்காக நான் வந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் வாங்கினேன் பாண்டுப்ல அந்த ட்ரீம்ஸ் மால்ல हाँ 2013 में नौकरी छोड़कर मैं अपना खुद का बिजनेस करने के लिए उस ड्रीम्स मॉल में छोटा सा एक अपना एक ऑफिस लिया था அதுல வந்து அந்த இன்டீரியர் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஒரு பிளெயினான ஒரு ஆபீஸ் வாங்கி அதுல டேபிள் சேர் அந்த பார்ட்டிஷன் கிளாஸ் அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் वो इंटीरियर के अंदर काम करना था तो वो टेबल और ग्लास और सब तैयारी में कर रहा அப்ப था அந்த இந்த ரெடிமேட் டேபிள் இந்த சேர் எல்லாம் வாங்குறதுக்கு உல்லாஸ் நகர்ல போனா கொஞ்சம் சஸ்தால கிடைக்கும்னு சொன்னாங்க हाँ रेडीमेड टेबल और चेयर एक कुर्सी खरीदने के लिए उल्लासनगर में सस्ते में मिलता है करके कहा था ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்படி பேசிட்டு இருந்தேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வா நம்ம போலாம் அப்படின்னாங்க ஒரு ஃப்ரெண்டோட அப்பா சொன்னாரு நீங்க எப்படி போறீங்க ட்ரெயின்ல போவீங்க கார்ல போங்க அப்படின்னு சொல்லி அவர் காரையும் கொடுத்தாரு டிரைவரையும் கொடுத்தாரு हाँ ऐसे हम बात कर रहे थे मित्र तो वो लोग 3 बजे बोला चलो हम जाते हैं करके तो उनके पिता ने बोला आप कैसे जरा ट्रेन में मत जाओ गाड़ी में जाओ करके गाड़ी और ड्राइवर दे दिया நாங்க ஒரு 4 மணிக்கு கிளம்பி அங்க இருந்து வந்தோம் ஆனா ரொம்ப டிராஃபிக் இங்க வந்து சேர 8:30 மணிக்கு மேல ஆயிட்டு हम यहाँ 4 बजे से निकले थे पर वहां से आने के लिए बहुत ट्रैफिक था நாங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள அப்படி என்டர் ஆயிட்டு இருக்கோம் பார்த்தா ஒவ்வொரு ஃபர்னிச்சர் ஷாப்பா எல்லாம் ஷட் ஆயிட்டு இருக்கு ஃபுல்லா जैसे हम 8:30 के करीब वहां अंदर जा रहे तक देखा तो सारा दुकान बंद होना शुरू எனக்கு हो गया। கொஞ்சம் பயம் ஐயோ இன்னைக்கு வந்த காரியம் நடக்குமான்னு சொல்லி தெரியலையே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோமே ஃப்ரெண்டோட அப்பா வண்டிலாம் கொடுத்துருக்காரு मुझे थोड़ा भय हो गया अरे इतना दूर से भाई ने पापा उनके पापा ने गाड़ी भी दिया और मैंने जो काम सोचा होगा क्या नहीं ஆனா இமிடியேட்டா எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை எனக்குள்ள அவர் வந்து தராரு और तुरंत परमेश्वर एक वचन मेरे मन में वो देता है அந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்றேன் उस वचन को मैं उसे कबूल करता हूँ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் परमेश्वर मेरे लिए सब कुछ कर देगा சொல்லி முடிச்சோடனே என் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்து முடிச்ச உடனே எனக்கு கண்ணுக்கு அங்க ஒரு கடை தெரியுது அது பிரகாசமா அப்படி அது வந்து ஜொலிச்சிட்டு இருக்கு जैसे ही उस शब्द को मेरे मुंह से खत्म किया मेरे सामने आंखों के सामने एक दुकान दिखाई दिया वो चमकता हुआ दिखाई दे रहा था டக்குன்னு அந்த வண்டி விட்டு இறங்கணும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம் எடுத்தோம் அங்கே பார்த்து எல்லா டேபிள் சேர் எல்லாம் வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை तुरंत செய்தார் हमारे मित्र के साथ उतर कर वहां गए वहां टेबल चेयर सब देखकर वहीं पर खरीदने का सब எங்க பிரயாசம் வீணாகல அன்னைக்கு हमारा प्रयास खाली नहीं गया उस அதே दिन மாதிரி தான் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு கரெக்டான ஒரு வார்த்தையை எடுத்து வசனத்தை எடுத்து நம்ம பேச ஆரம்பிக்கணும் டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கணும் वैसे हमारी परिस्थिति कैसे भी क्यों ना हो उस वचन को लेकर हम बातें करना शुरू कर என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயினால அறிக்கையிடணும் मुझे बल देने वाला मसीह के द्वारा सारा कुछ करने के लिए मेरे लिए बल है ऐसा करके कबूल நான் करना நினைச்சா மட்டும் போதாது நான் அதை டிக்ளேர் பண்ணணும் मैं केवल सोचना नहीं पर उसे मुंह से कबूल करना है ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்து மக்கள் எப்படி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க परमेश्वर मेरे साथ है ये दुनिया के लोग कैसे जान सकते हैं இந்த தாவீது அப்புறம் இந்த கோலியாத் கதையை நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து பார்த்திருப்போம் படிச்சிருப்போம் दाऊद और गोलियत की कहानियां बहुत समय में हमने देखा भी है पढ़ाई भी की அதுல है ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன் அதுக்கப்புறம் நம்ம இதுல முடிச்சுக்கலாம் उसमें एक वचन मैं आपको बताना चाहता हूं उसके बाद हम इसे खत्म करते हैं 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனம் पहला सामुएल 17वां अध्याय 46वां वचन அவன் சொல்றான் அதாவது இந்த கோலியாத்தை பார்த்து இந்த தாவீது வந்து ஒரு டிக்ளரேஷன் பண்றான் தன் வாயினால சில வார்த்தைகளை அறிக்கையிடுறான் அதுதான் நம்ம இங்க வந்து பார்க்க முடியும் देखिए यहाँ पर हम देखते हैं उस गोलियत को देखकर दाऊद एक दो बातों को अपने मुंह से कबूल करता है கோலியாத் மாதிரி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு மலை இருந்தது அப்படின்னா ஒரு गोलियत के समान कोई बड़ा सा पहाड़ जैसा कोई परेशानी आपके जीवन में होगा तो நீங்க இந்த தாவீது பண்ண இதே ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் பண்ணணும் दाऊद ने जो काम किया था उसी कार्य को हम भी उसमें करना है அவன் என்ன டிக்ளேர் பண்றான் பாருங்க அவனுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன ரிசல்ட்டை எதிர்பார்க்கணும் அத வாயில இருந்து டிக்ளேர் பண்றான் அப்படி முதல்ல वो क्या उत्तर चाहता है उस बातों को अपने मुंह से पहले कबूल करता है வாசிக்கலாமா पढ़ेंगे கர்த்தர் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டிசைட் பண்ணிட்டான் டிக்ளேர் பண்ணிட்டான்
आज के दिन परमेश्वर तुझे मेरे हाथों में दे देगा करके उसने डिक्लेयर भी कर दिया और उसे पक्का भी कर दिया। அதை எப்படி அந்த பிளான ஃபுல்லா அப்படி டீடைலா டிஸ்கிரைப் பண்றான் பாருங்க இங்க। उस जो योजनाओं को पूरी तरीके से वहां बताता है। வா சூழ்நிலை எப்படி ஆவுங்கற அந்த டீடைலா நான் சொல்றேன் அப்படி சொல்லி இவன் சொல்றான்। तेरी परिस्थिति थोड़ी देर में क्या होगी उसके बारे में अभी मैं बताता हूं, ऐसा कहता है। நான் உன்னை கொன்று मैं तुम्हें मारकर உன் தலைய तेरे सिर को உன்னை விட்டு வாங்கிடுவேன்। तेरे से अलग कर दूंगा। பெலிஸ்தருடைய பாளையத்துல फिलिस्तीनियों के उस नगर में பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடுவேன் அப்படிங்க। आज के दिन उनके शवों को मैं आकाश के पंछियों को भोजन के रूप में दे दूंगा। எவ்வளவு டீடைலா பிளான் பண்றான் பாருங்க அவன்। அந்த எதிரியோட அந்த ஒரு வீழ்ச்சியை எப்படி அவன் வந்து டிக்ளேர் பண்றான் பாருங்க। वो विरोधियों को गिराने वाली बातों को कितने सही तरीके से वहां पर बताता है। பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்க। दुनिया के जो जंगली जानवरों को मैं दूंगा, ऐसा कहता है। ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? एक अच्छी संदेश, ஆண்டவரும் நம்மள அப்படியே தான் வச்சிருக்கிறார்। परमेश्वर ने भी हमें ऐसे ही रखा है। எல்லா பவரையும் நமக்கு தந்து வச்சிருக்கிறார்। सारा सामर्थ्य हमें देकर रखा है। எல்லா வார்த்தையை நமக்குள்ள தந்து வச்சிருக்கிறார்। सारा वचन हमारे अंदर देकर रखा है। நமக்கு நிறைய வசனம் தெரியும்। हमें बहुत सारी वचन मालूम है। எடுத்து அத புல்லட் மாதிரி எடுத்து அப்படி டக 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 டகன்னு யூஸ் பண்ணணும் பாத்துடுங்க। ऐसे ही उसे लेकर गोली के रूप में उसका इस्तेमाल करना நம்ம चाहिए। அதை யூஸ் பண்ணாத வரைக்கும் அதுக்குள்ள ரிசல்ட்ட பார்க்கவே முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்கவே जब முடியாது। तक उसके इस्तेमाल नहीं करते तब तक उसके आशीषों को या उसके लाभ को हम देख नहीं அந்த सकते। கடைசி வார்த்தையை பாருங்க, அதனால இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்। उसमें आखिरी वचन देखिए, इसके वजह से इजराइल में एक परमेश्वर है करके दुनिया के सारे लोग जान लेंगे। நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இந்த தேவன் ஒருத்தர் இவருக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ளும்படியாக நம்ம இந்த வாழ்க்கையில ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும்। அப்படின்னா இந்த வேத வசனத்தை நம்முடைய வாயில வச்சு இத பேச ஆரம்பிக்கணும்। हमारे आजू बाजू के लोग इनका जो परमेश्वर इस दुनिया में है ऐसा वो जानना है, तो इस वचनों को लेकर हम प्रार्थना करने के रूप में दिखाई देना है। நாம ஒரு கனித்தர ஒரு திராட்சை கொடியாக இருக்கிறதுக்கு நம்ம இயேசுவோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்க வேண்டும்। हम एक फलदायी दाखलता होने के लिए यीशु मसीह के संग हमारा सफर होना जरूरी है। கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? परमेश्वर मेरे साथ है तो मेरे विरोध कौन खड़ा हो सकता है? நம்மளை விட்டு விலகுவதும் இல்ல, நம்மளை கைவிடுவதும் இல்ல। हमसे ना वो दूर होगा ना हमें वो छोड़ेगा। He is your helper। वही हमारा मददगार है। அவரை இல்லாம நம்ம இந்த உலகத்துல ஒண்ணுமே செஞ்சுக்கிட उसके முடியாது। बिना इस दुनिया में हम कुछ भी नहीं कर सकते I हैं। would encourage, நான் இன்னைக்கு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண விரும்புறேன், இந்த வேதத்துக்கு நம்ம எல்லாரும் திரும்பலாம்। मैं आपको प्रोत्साहन करना चाहता हूँ, फिर से हम इस वचन की ओर लौटेंगे। ஒருவேளை நம்ம இந்த வேதத்தை நம்ம ரெகுலரா படிக்கிறத நம்ம ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தேக்கு இன்னைக்கு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம்। अगर हमने ये वचन को हर दिन पढ़ना छोड़ दिया होगा तो फिर से आज शुरुआत करते हैं। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर स्वयं इस वचन द्वारा हमें आशीष करेगा।